மாமா உங்க பேர் வந்து எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஷேப்பு ராமூர்த்தி மாமா அப்படின்னு தான் எங்களுக்கு தெரியும். பெரியவா வச்ச பேர் தான். பெரியவா வச்ச பேரு. ரொம்ப சந்தோஷம். மடத்துல அணையா ராமூர்த்தி இருந்தார். ஓஹோ. திருக்குலா ராமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். கார்வார் ராமூர்த்தி ஒருத்தர். கார்வார் ராமூர்த்தி. அப்புறம் ஒரு கொஞ்சம் பிரமமா உள்ளவர் ஒருத்தர் இருந்தார். இந்த மொத்தமா இருப்பார். கையை கால் வாசி ராமூர்த்திகள்லாம் இருந்தார். சரி. இந்த கதற்கடை ராமூர்த்தி இருந்தார். அதனால பெரியவா வச்ச பேர் தான். அது எப்படி நீங்க சின்ன பையனா இருக்கும்போது பெரியவாள்கிட்ட போயிட்டால? ஆமா, நான் வந்து 24 வயசு. எனக்கு 24 வயசு. 24 வயசு பாடசாலை அத்தியானம் பண்ணேன். எந்த ஊர் பாடசாலை? மகாதானபுரம். மகாதானபுரம் பாடசாலையில மகாதானபுரம் கிருஷ்ணராயபுரம் நீங்க பிறந்த ஊர். கிருஷ்ணராயபுரம் மகாதானபுரம் பாடசாலையில நீங்க அத்தியானம் பண்ணீங்க. சித்தப்பாட்டேன். எங்க தாத்தா எங்க அப்பா சித்தப்பாக்கு உபநயனத்துக்கு பெரியவா வந்து அக்கறையில வந்து நத்தங்கிற ஒரு கிராமம். அதுல கேம்ப் வந்தேன். எங்க அப்பாவுக்கும் சித்தப்பாக்கும் உபநயனத்துக்கு எங்க தாத்தா போய் பெரியவாள்கிட்ட போய் இப்போ உபநயனம் சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிட்டு. ஓஹோ. அந்த நத்தத்துலதான் முதல் தடவை அதிருத்ரன் கரெக்ட் சொல்லியிருந்தா. அந்த ஊர்ல போய் பெரியவாள்கிட்ட போய் எங்க தாத்தா போய் பிரசாதம் வாங்கிட்டு உபநயனம் பையன்களுக்கு. பெரியவாளுக்கு 2 பட்டு கொடுத்து எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி உபநயனத்திலிருந்து பெரியவாளை ஆரம்பம். எந்த வருஷம் நீங்க பிறந்த? எவ்வளவு வயசா இருக்கு உங்களுக்கு? ஸ்ரீமுக வருஷம். ஸ்ரீமுக வருஷம் 79 வயசா இருக்கு. 24 வயசுல பெரியவாள்கிட்ட வந்தேன். 24 வயசுல அத்தியானத்தை பூர்த்தி பண்ணிட்டு அங்கே சித்தப்பா ராம சாஸ்திரம் பேர். அவர் மடத்துக்கு ரொம்ப நெருங்கினவர். அவர் வேதனா சாஸ்திரம் 2 வாசிச்சிருக்கார். அவர் வந்து அத்வைத சபை எல்லா சபைக்கும் வருவார். நவராத்திரி யாச பூஜை எல்லா விசேஷங்களுக்கும் வருவார். அவர் வந்து பெரியவாளை உதயம் பண்ணியிருக்கா அவருக்கு. இந்த பஞ்சதேகாட்சரி விட்டு அம்பாள் மந்திரம் உதயம் பண்ணியிருக்கா அவருக்கு. அப்பா தட்சிணாமூர்த்தி மந்திரம் உதயம் பண்ணியிருக்காரு சித்தப்பாக்கு. சித்தப்பாவோட நெருக்கம் உள்ளவர். நல்லா சாஸ்திரம் வாசித்தவர். வேதம் பூர்ணமாக அத்தியானம் பண்ணவர். அவர் தான் மகா பாடசாலையில் அவர் சுப்பலட்சுமி மாடுன்னு சொல்லிவிட்டு மலையாள பாட்டி பாடசாலை செஞ்சால் அதில் வாத்தியாராக இருந்தவர். என்னையும் கொண்டு சேர்த்தேன். இப்போ நான் உடனே போய் சேர்த்தாங்க. அப்படி அத்தியானம் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு 10 வருஷம் அத்தியானம் பண்ணேன். வேத அத்தியானம் பண்ணேன். எனக்கு சின்ன வயசுல ஏதோ மேலேருந்து கீழே விழுந்து ஒரு அதிர்ச்சியில் வாக்கு திக்கும். பேச முடியாது. இந்த மாதிரி பேசவே முடியாது. அப்படியா? ஆமாம். 2 வாரத்தை பேசினாலும் ஒரே திக்கும். பேசவே முடியாது. சுத்தமாக பேச முடியாது. உங்களுக்கே அது ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு பேச முடியாம இருந்த நிலைமை? விழுந்து ஞாபகம் இருக்கு. திக்கிறது ஞாபகம் இருக்கு. நான் அப்படியா? ஆமாம். சரி சரி. பேச முடியாது. 4 வாரம் சேர்ந்தாலும் பேச முடியாது. ஆனால் வேதம் சொல்றது திக்காது. அப்படியா? வேதம் சொல்ற போது தமிழ் பேசினா உங்களுக்கே தெரியுமா? எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆனப்புறம் கொஞ்சம் பேசும்போதுலாம் கொஞ்சம் எதுக்கும் தெரியும். அப்படியா? சேர்ந்த மாதிரி பேச முடியாது. நடுப்ப வந்துடும். நான் கூட இவர்கிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. வெளியில இருந்து யாரும் வரான்னு சொல்லுங்க. அவருக்கு பேசும்போது டக்குன்னு கொஞ்சம் நேரத்துல கொஞ்சம் அப்புறமா நான் பேச போட்டேன். ஆனா பெரியவாங்கிறது அது நான் சரியாயிடும். அது ஸ்லோகம்லாம் அது அவரே சொல்லட்டும் வேணும். அதுக்கும் அது வேதம் வேதம் சொல்லுவது இருக்காது. வேதம் சொல்லணும் அப்படின்னு கிரமாந்தம் அத்தியானம் பண்ணிவிட்டேன். சித்தப்பாட்டேன். ஒரு 8 பேர் தான் இருந்தாங்க. 8 பேரோட நானும் 9ஆம் வேதம் வருஷம் வந்து அத்தியானம் பண்ணிட்டேன். அத்தியானம் பண்ணி திக்கு வாயினால வேற சம்ஸ்கிருதம் காவியங்கள்லாம் சொல்றதுக்கு முடியாததால அது தமிழ் பேசி ஆகணும். தமிழ் பேசணும். தமிழ் அரசம் சொல்ல முடியும். சம்ஸ்கிருதத்துக்கு தமிழ் அரசம் சொல்லணும். சரி. அதெல்லாம் சரியா வராது. சொல்ல முடியாது. கிரகிச்சுக்கிறதுக்கும் அவ்வளோ சக்தி போடாது எனக்கு. சாஸ்திரங்கள்லாம் இதெல்லாம் வேதம் வந்து சொல்லும். தெரிய முடியாத போடும். சாஸ்திரங்களை கிரகிச்சுக்கிறதுக்கும் அவ்வளோ சக்தி போடாது. அப்படின்னா சத்தாமி வந்து பெரியவாட்டு போய் விசுவேஷன் பண்ணேன். அவங்க எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சித்தப்பா சொன்னால பெரியவாட்டு போய் கைக்கறி பண்ணு. நான் கொண்ட விட்டுறேன் உடனே. நான் போய் கரியம் பண்ண எல்லா நிவர்த்தி ஆகிடும். எல்லா க்ஷேமம் உண்டாகும்னு சொல்லி விட்டு சொன்னான். நான் கைதி ததாசு விட்டேன். சரி. 24 வயசு எனக்கு. பாடசாலை பூர்த்தி ஆகிடுச்சு. கிரமாந்தம் தான் அங்கே சொல்கிறது. எல்லாம் கனமெல்லாம் ஜாஸ்தி ஜட்டா கனமெல்லாம் நீங்களும் சொல்கிறது இல்லை. சரி. அதெல்லாம் பெரிய வந்து உத்தாரணம் பண்ணிட்டு இல்லை. ஜட்டா கலவெல்லாம் கிரமாந்தாரம்னு வழியை விட்டுருவாள். ஓகே. அப்புறம் சம்பாதிக்க போயிடுவா. வழி இருக்குல்ல. ஏதோ ஒரு 4 கணம் சொல்லிப்பா. அவ்வளோதான். பூர்ணமாக கணம்னு சொல்ல மாட்டேன். இந்த நாள் மாதிரி எல்லாம் பெரியவா நாளில் எல்லாம் விருத்தி பண்ணாலும் வேதத்தை விருத்தி பண்ணுற போது ஜட்டாய கணம் அதுக்கு இதெல்லாம் சொல்லி கர்ணக்கிரமமாக சொல்லி வேத பாஷைன்னு சொல்லி வேதத்தை பெரிய பெருசாக பண்ணிவிட்டாங்க. பெரிய இஷ்டம் பண்ணி விட்டான். வேத பாஷை வரைக்கும் பண்ணி விட்டான்.
முந்தியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. கிடையாது. கிரமாந்த அஞ்சாயிரம் பண்ணிட்டு எல்லாம் வெளியே போயிடுவா, சம்பாதிப்பா, ஜீவனம் பண்ணிடுவோம். அது வந்து அந்த டைப்பில் அதுதான் வந்து திக்கா இருந்தது. சரி பெரியவாட்டு போய்டுறா அப்படின்னா சரி நானும் சரின்னுட்டேன். அப்போ கல்யாணம் ஆகலை? கல்யாணம் 24 வயசு சரி. வந்துட்டேன். இங்கே வந்து எங்கள் அப்பா தான் கொண்டு விட்டார். ஓடிக்கையில் தான் கொண்டு விட்டார். ஓடிக்கையில். ஆமாம். இப்போ ஒரு கோயில். அப்போ கர்நாடகாத்தில் இருந்தால் கண்ணாடியை தான் கொண்டு விட்டேன். சரி. ஆசண்டா இது யாத பூஜை மடம் அது கட்டிது. அந்த தின்ன அங்கே கொண்டு விட்டா. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போய்ட்டு அவங்க அப்பா காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆசாரம் பண்ணணும் காய். சரி போய்ட்டு அப்படின்ட்டேன். நீ போய்ட்டு நான் பார்த்துக்கிறேன். அப்பாவை வச்சுட்டேன். அப்பெல்லாம் ட்ரெயின் இருந்தது இல்லையோ? ட்ரெயினில் போவா? ட்ரெயின் நடந்துலாம் இல்லை. கொண்டு விட்டா. அங்கே ஓரிக்கையில் நான் இருந்தேன். எங்கள் அப்பா காசிக்கு போயிட்டேன். நான் காசிக்கு போய் நீங்கள் ஓர் இருக்கையில் பெரியவாள்கிட்ட போகும்போது எந்த வருஷம் இருக்கும்? உங்கள் வயசு 24? 57. இப்போ 57ஆவது வருஷம். 57ஆம் வருஷம். என்ன தமிழில் என்ன அது வேண்டாம், எனக்கு ஒன்றும் புரியாது தமிழ். ஹேமலம்ப வருஷம். அப்படியா? ஹேமலம்ப வருஷம். சரி. ஹேமலம்ப வருஷம் 57ஆவது வருஷம், இங்கிலீஷ் வருஷம். சரி. வைகாசி மாதம். அப்போதான். சரி. அப்புறம் தான் இது. அப்போதான் நீங்கள் பெரியவாளை முதல் தரிசனமேவா? இல்லை, அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். உங்கள் ஊரில் நிறைய? எங்கள் ஊரில் அந்த ரத்தத்தில் அதிருத்திரம் பண்ணா பெரியவா. ஆமாம். அதிருத்திரம் பண்ணுற போது நிச்சயம் பரசல்ல. அப்போல்லாம் அந்த இதில் கிடையாது, போட்டில் கிடையாது. ஆமாம். பரசல் உண்டு. பரசல்லையே நிச்சயம் போய் பெரியவாள் தரிசனம் பண்ணி வந்துடுவோம். ஓஹோ. அதிருத்திரத்தும் போது அப்பெல்லாம் ஆனால் ஒன்றும் நீங்கள் பெரியவாள்கிட்ட பேசினதெல்லாம் இல்லை? பேசினது. தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். சரி. அப்பா எத்தனை கூட்டு போவா. சரி. தரிசனம் பண்ணிட்டு அப்பாவை எடுத்து படிச்சு சாயங்காலம் வந்துடுவோம். சரி. அப்புறம் போவோம், சாயங்காலம் வந்துடுவோம். நிச்சயம் பரசல் தான் போயிட்டு வருவோம் அங்கே. ஸோ இப்போ ஓர் இருக்கையில் பாத்தில் கொண்டு வந்து விட்டா? ஆமாம், ஒரு கிலோ கொண்டு கர்நாடகத்தில். என்ன அப்புறம் விசாரிச்சா பெரியவா என்ன விசாரம் பண்ணுறது எல்லாம் விசாரிச்சா. காவியம் என்ன வாசிக்க எல்லாம் கேட்டேன். எல்லாத்தையும் சொன்னேன். ருத்ரக்கிரமம் சொல்லியிருந்தேன். ருத்ரக்கிரமம் சொன்னேன். நான் சரியாக வந்துட்டது ருத்ரக்கிரமம். ருத்ரக்கிரமம் அடிக்கடி பாராயணம்னால நான் ஒரு வயசில் இருந்தது. கொஞ்சம் தப்பும் இல்லை, அதுதான் சரியாக பண்ணுவது. ருத்ரக்கிரமம் சொன்னேன். அப்புறம் ருத்ரக்கிரமத்தை நிச்சயம் பாராயணம் பண்ணணும் உடனே. ருத்ரக்கிரமம் கேட்டவள் அப்புறம் காவியங்கள் ஏதாவது சொல்ல முடியும். ரகுவம்சத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னேன். அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, அவசியம் சொல்லுங்க. விதேசியாயந்து நஸ்யாந்தே சததரிச தபோநிஜம் அன்வாசிதம் அருந்தத்யா சுவாஹேவ ஹவிர்புஜம் அப்படிங்கிற ஸ்லோகம். இது முதல் சர்க்கம் நினைக்கிறேன் ரகுவம்சத்து. சொன்னேன். அர்த்தம் சொல்லணும்னா அர்த்தம்லாம் சொல்ல வாயில வராது எனக்கு. நான் திருப்பம் பல்வா ஏதோ வந்து கேட்டுருந்தேன். இதுக்கு வந்து அர்த்தம் வந்து இதே சாயந்தரசே அந்தே சாயங்காலத்தில் அன்பாசம் அருந்தத்தியா சுவாகேவ ஹவிர்புஜம். வசிஷ்டரும் அருந்ததியும் அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு சாயங்கால வேளையில் வந்து தரிசனம் கொடுத்தா. திலீபனுக்கு தரிசனம் கொடுத்தா. அவள் எப்படி இருந்தோம்னாக்கா சுவாகேவ ஹவிர்புஜம் சொல்லிட்டு அக்னியும் சுவாகாதேவி 2 பேரும் சேர்ந்து இருந்தபோது வந்து அவள்கிட்ட பிரதர்ஷனம் பண்ணி அங்கடத்து வாங்கிட்டாங்கிற அர்த்தம் போட்டு ஞாபகம். சரி. இதை சொன்னேன் நான். சரி அப்படின்னா மனசில் வாங்கிட்டாவா. நல்லா இருந்தது. சொன்னா அப்புறம் சரி நீ கைங்கறி பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயம் என் வெயிட்லாம் போச்சு போன சரியா அப்படின்னா. அப்படின்னால பெரியவாளை வஸ்திரம்லாம் போச்சு போன தரண்டி அப்படின்னா மடியா இங்கெல்லாம் சொல்லி இங்கே இருக்கிறவெல்லாம் பார்த்து மடிக்காரியெல்லாம் வரலாம் சொல்லி கொடுப்பா. அந்த மாதிரி மடியாக இருந்துக்கிட்டு என் வஸ்திரத்தெல்லாம் துவச்சி வளர்த்தோம். நீ நிச்சயம் ஒரு 5-6 வேட்டி துவைக்க முடியாது தான் இருக்கும் நேமா அப்படின்னால ஏதாவது 5-6 சாரம் கொண்டு போயிருந்தாரு. அதெல்லாம் துவைக்க முடியாது தான் இருக்கும் அப்படின்னு. சரி இதான உத்தரவா மடியில் பெரிய உத்தரவடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிதான்ட்டு அன்னைக்கு வஸ்திரம் துவைக்க ஆரம்பித்தேன். அப்படியா? மறுநாளே வஸ்திரம் துவைக்க ஆரம்பிச்சுட்டேன். வஸ்திரம் துவைச்சு வளர்த்துறது அதெல்லாம் மனுஷன் எடுத்து வைக்கிறது கைங்கிறது வஸ்திர சோதனை. சரி வந்து சந்தோஷப்பட்டேன். சரியா இருந்தது எல்லாம். பிடிச்சிருந்தது கூட்டிங்க மாசில். சரி. அப்புறம் வந்து அடுத்தாப்புல இந்த வெங்கட்ராமன் கிருஷ்ணாவரம் வெங்கட்ராமியர்னு அப்போ தான் பெரிய பிக்ஷை ஓட்டிஞ்சாரு. அவர் என்ன சொல்லி பிக்ஷையெல்லாம் கற்றுக்கிடுவாரு. அப்படின்னால கம்மியால் பண்ணுறது கற்றுக்கிடுவாரு. ஓ பெரியவாளே ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். சரி. இது முடிஞ்ச அப்புறம்
அப்புறம் அது கொண்டு அது பழகிக்க அப்படின்னு சொன்னேன். செத்தாண்டு அவர்கிட்ட போய் அவர் சொன்ன காரியங்கள்லாம் செஞ்சுட்டு அவருக்கு அசிஸ்டண்ட்டாகவே இருந்தேன். நேரம் விடாமல் அவர் முதல்ல அசிஸ்டண்ட்டாகவே இருந்துட்டு அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் பார்த்து அதே மாதிரி செய்யறது அப்படின்னு வச்சுட்டு கிருஷ்ணா வெங்கட்ராமன் பேர். இது பெரியவாளுடைய பிக்ஷைக்கு பெரியவாளோட பிக்ஷை. அதை தவிர சந்திரமௌலீஸ்வரருக்கு தனியாக ஒரு அது தனி நியமிக்கணும். அது தவிர சந்தர்ப்பணையில் ஒரு சாப்பாடு அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் மடத்தில் எப்படி ஒரு 4-5 சமையல் இருக்கும். உண்டு. சரி. பெரியவா பிக்ஷை பண்ணுற போது ஒரு வெள்ளி கிண்ணத்தில் இதை கொண்டு சந்திரமௌலீஸ்வரர் நைவேத்தியத்துக்கு வைக்கணும். ஓ சரி. நைவேத்தியம் பண்ணால் தான் பெரியவா பிக்ஷை பண்ணுறோம். பெரியவா தனியாக சமைக்க அப்படி சாப்பிட மாட்டான். ஓஹோ. அதை கொண்டு சந்திரமௌலீஸ்வரர் நைவேத்தியம் வைக்கணும். அதுதான் பிக்ஷை அப்புறம் எடுத்து வச்சுட்டு பிக்ஷை கொண்டு வரோம். புது பெரியவா பெரியவா 2 பேரும் ஒன்றா தான். நீங்க வரும்பொழுது மாமா புது பெரியவா வந்துட்டாளா? வந்துட்டா. 54 வந்துட்டாவா? 57 வந்தேன். 57 சரி சரி. 2 பேருக்கும் பிக்ஷை தயார் பண்ணி சொல்லி அது மாதிரி பழகினேன் அவர்கிட்ட. அதேமா ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் கூட பழகிட்டு போய் நினைக்கிறேன். பழகிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோடனே நீயே பண்ணணும்னு சொல்லி சொல்லிக்கணும்னு சொன்னான். ரெண்டு கூட இருப்பார், நீயே பண்ணுற அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் அவர் பண்ணுற மாதிரியே நான் பண்ணி ஒரு நிமிஷம் அதை அடை பண்ணும்பா அதாவது சொல்லுவான். அப்புறம் அடைக்கணும் அரைச்சி நானே அரைச்சி பண்ணுவேன். எங்கள் சொல்லி கொடுப்பார், இப்படி போடணும் அப்படி போகணும் அதை போகணும் அதை போகணும் அரைச்சி போட்டு ஊற வைக்கணும். அப்புறம் அரைக்கணும் அதோட சேர்த்து மிளகா போடணும் மிளகா போடக்கூடாது இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. எல்லாம் அப்படி செய்வார், சொன்னபடி செய்வேன். எல்லாம் அரைச்சி சொன்னேன். அது வந்து அடி பிடிக்க மாதிரி பண்ணுறது அப்படி அப்படியே அடி பிடிக்கணும் அந்த மாதிரி பண்ணு அப்படின்பா. எனக்கு தெரியல அப்படின்னா அது கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் சுத்தினா எப்போ வேகிறதுன்னு நினச்சி அதுக்கு கொஞ்சம் இப்படி இருக்கட்டும், ரெண்டாலும் அப்படி இருக்கட்டும், நெய் விட்டுறதில்ல அடி பிடிச்சிடும். அடியில் கொஞ்சம் மத்தியே வரும், அப்புறமா எடுத்து போடுவேன் எனக்கு அப்படின்பா. அதாவது பெரியவா சமையல் ரெசிபி சொல்ற மாதிரி வேற யாருமே சொல்ல முடியாதுன்னு கணேஷ் சர்மா சொல்லுவாரு. சமைக்கலாம் தெரியாது அப்படின்பா. வைடா எத்தனை வெய்ய நல்லா கொதிக்கட்டும் கலந்தோனி போடு அப்படின்பா. அப்படின்பா அது நேவேத்தியம் அப்புறம் சொல்லுவேன். இருந்து யாத்திரை கிளம்புறது ஒரு ஊரா போச்சு. ஸோ ஊருக்குலேருந்து கிளம்பி நீங்கள் யாத்திரையை பெரியவா கிடையாது. ஊருக்கு வந்து கனகாபலி ஆச்சு. இங்கே இங்கே சின்ன காஞ்சிபுரத்தில் கனகாபலி ஆச்சு. 7 கடைசி தான் நினைக்கிறது. அதான் முதல் அதில் வந்து அஷ்டோத்தரத்தை சொல்லி ஒரு அஷ்டோத்தரம் கேட்குறதுல இன்னைக்கு பண்ணிட்டு இருப்பாரு. அது சொல்லியிருந்தான். அதில் தான் மூக்கி தூத்து அநேகலோக வாக்பிரதாய நமோ நமகான்னு ஒரு நாம வருது. அது ஞாபகம் வந்து இதுக்கு மூக்கி தூத்த அநேகலோக வாக்பிரதாய நமோ நமகா. பேரை வச்சு இதை வரல, அவங்க பேரை தெரியாது. பேரி மாதிரி திக்குமே, அடுத்த வார்த்தை வராது எனக்கு. அப்புறம் மூக்க பஞ்சு செய்தி பாராயணம்னு சொன்னான். சொன்னேன் கைங்கறி பண்ணாக்க சௌரியம் பண்ணு எங்கள் சித்துவாரி விட்டார். எந்த பாராயணம் வேண்டாம், பெரியவளை கைங்கறி பண்ணால் நம்ம பார்க்கவே மாட்டோம். அவர் சொல்ல பெரியவளை விசுவல் பண்ண வேண்டியது இன்னைக்கு. அதனால எல்லா க்ஷேமும் உண்டாயிடும். பாராயண கேட்கணும் அப்புறம் ஆட்டம் அப்படி சொல்லி விட்டு எங்கள் சித்துவா சொல்லுவார். அவர் நன்னா பெரியவாளை அவ்வளோ பக்தி பெரியவாள் ஞாபகம் வந்தார். இதெல்லாம் சாப்பிட்டு 2 வாசிச்சிருக்கார். அடிக்கடி வருவார் பெரியவாட்டு. பெரியவாளை சிசுவல் பண்ணமே அதுக்கு எப்படி பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? சரி அவன் பையனை பண்ணி விட்டுருன்னு பெரியவாடி சொன்னான்னு சொல்லுவார். அதான் ஆச்சாரமாக இருக்கு, பையனை வேதம் படிச்சவனை பண்ண விடு எனக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதாக பெரிய அவர் சொல்லுவார் என்கிட்ட. சரி சரி. அதனால தான் கொண்டு விட்டான்னு அவர் சொல்லிட்டு வர சித்துப்பா. அப்புறம் வந்து இந்த மாதிரி அவர் இங்கே கனகாபலி ஆச்சு. கனகாபலி ஆச்சு 11 ரித்திகள் வச்சு விடணும். என்ன ஒரு ரித்தி விழா போட்டாரு. ரித்திகள் பிரதானம் இல்லை, ரித்திகளை போட்டு ருத்ரம் தானே சொல்லணும். மகான்யாசம் ருத்ரம் சொல்லணும். 11 ஆவர்த்தி சொல்லி கோவம் பண்ணணும். என்னையும் ஒரு ரித்திகளாக போட்டாரு. அதை தான் சொல்லிவிட்டு பெரியவா சொல்லி தான் போட்டான்னு நினச்சிருக்கேன். யார் சொல்லி சொன்னா தெரியல. அப்படி உட்காந்து இந்த 11 நானும் உட்காந்தேன். உட்காந்து மகான்யாசம் ருத்ரம் வச்சு பாராயணம் பண்ணுறது. அந்த தீர்த்தத்தை எடுத்து பெரியவாளுக்கு கடைசியில் அபிஷேகம் பண்ணணும். நம்ம புது பெரியால் அபிஷேகம் பண்ணணும். அது நிறைய சொர்ணத்தெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணார். அந்த கனகாபலி ஆச்சு. கனகாபலி ஆச்சு. அப்புறம் மெட்ராஸ் கேம்ப் பார்ப்பாரு. மெட்ராஸ் கேம்பில் போகிறோம்னா இந்த முகாமிற்கு அவருக்கு வந்து சுகர் வந்துருக்கு. சக்கரை வியாதி வந்து சொல்லப்பட்டார். அதனால் நீயே பார்த்துட்டு போகணும்னா இந்த பழையன்ட்டு என்னன்னா நீயே பார்த்துக்கணும் கட்டு விட்டார். சரி. 2 பெரியவாளுக்கும் சமையல் பண்ண வேண்டியது. அதெல்லாம் என்ன அவர் என்ன சொன்னாலும் அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச செஞ்சுருக்கேன். வந்து
இந்த கோபால ஐயர்னு சொல்லிவிட்டு சந்தர்மையில் இருந்தார். எல்லாம் பிட்சையெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவரை வந்து சாப்பிடுவாருங்க. அவரை வந்து சாப்பிடுவார். ரொம்ப நல்லா இருக்குடா, வெங்கட்ராமன் மாதிரியே இருக்குடா அப்படின்னா சமையல் வெங்கட்ராமன் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவார். அவர் சொல்லுவார் கோபால ஐயர்னு சொல்லிவிட்டு பிரம்மச்சாரியாக இருந்தார். சந்தர்ப்பனால மேனேஜ்மெண்ட் அவர் சொல்லுவார் அதுதான் தெரிஞ்சு அப்புறம் நல்லா இருக்கா ஜாக்கிரதை ஜெயக்கும் தெரியாது. அது அப்படி ஓடிக்கிட்டே இருந்தது காரணம். அப்புறம் வந்து யாத்திரை புறப்பட்டுருக்கோம். யாத்திரை விட்டு மெட்ராஸ்லாம் போச்சு. மெட்ராஸ் போனோடனே அவர் வந்து பட வியாபாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அவருக்கு ஜீவனத்துக்கு சொல்லுங்க. அவருக்கு 4 பையன் 4 பொண்ணு 4 பொண்ணையும் வேதத்துக்கு கூட நம்ம பிரிங்கி மாமாலாம் அவருடைய மாப்பிள்ளை. அவருடைய பையன் வந்து ராமசுவாமி திருவொற்றியூர்ல இருக்காரு. அவாத்து மாமி வந்து கௌரியனுடைய பெரியமா பொண்ணு அக்கா. சொல்லுங்க. அதுதான் குரு நேக்கு அவர் குரு அவர் தான் பழக்கடை கட்டுறாங்க. அண்ணா அண்ணா இவங்க அவர் அண்ணா சுவாமி பிரசித்தம் அது முன்னாடி கிருஷ்ணகிரின்னு ஒருத்தர். கிருஷ்ணகிரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணகிரி நானும் பார்த்துருக்கேன் அவரை. அப்படியே கிருஷ்ணகிரி பார்த்துருக்கேன். ஓ கிருஷ்ணகிரி அப்பவும் இருந்தார். வயசாகிடுத்தவருக்கு கிருஷ்ணகிரி இருந்தார். கிருஷ்ணகிரி இருக்கிற போது டூவீலருக்கு மெட்ராஸ் கேம்பர் உடம்பு கொண்டு கொடுத்துருவாங்க. கிருஷ்ணகிரி அவருக்கு பிக்ஷையா போட்டு என்ன அசிஸ்டண்டா போட்டாங்க. பெரிய இந்த குஜராத்திக்காரெல்லாம் இருப்பாட. ஆமாம் சவுகார்பேட்டில் என்னையும் அவரையும் அசிஸ்டண்டாக போட்டு புதுப்பிரியோட வைத்தியம் பண்ண சொல்லி நீங்கள் வந்து பார்த்துங்க வாழை அப்படின்னு சொல்லி பெரிய அடிச்சு நிறுத்திங்க. அப்போ நானும் அவர் கிருஷ்ணகிரி தான் இருந்தோம். சரி சரி. அவர் கிருஷ்ணகிரி சொல்லுவார் எங்கிட்ட விட்டு போனேன் நானே நான் சொன்னதெல்லாம் கேட்குறேன் அந்த பையன் எங்கிட்ட விட்டுருவேன் அப்படி அவர் சொல்லுவார். அவர் கிருஷ்ணகிரி சொல்லுவார் பார்த்துக்கிறார் காட்டா அவர் காணா என்கிட்ட கிருஷ்ணகிரி வெங்கட்ராமியர்னு இப்படி யாத்திரைக்கு வந்து இப்போ மெட்ராஸில் இருக்கும்போது தான் அந்த குரோம்பேட் அந்த ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அந்த குரோம்பேட்டில் அந்த ஸ்நானம் பண்ணி இருக்கும்போது நீங்கள் இருந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ யாரோ ஒருத்தர் எடுத்தாளா? யாரோ எடுத்தா அது பெரியவா வந்து அந்த ஃபோட்டோன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படியா? நீங்கள் அதுக்கு வச்சுக்கோங்க, நான் அதை அப்படியே பார்க்குறேன். இந்த ஃபோட்டோவை தான் யாரோ எடுத்தாளா? யாரோ எடுத்தா ஏரியில் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு ஸ்நானம் பண்ணான். ஸ்நானம் பண்ணிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துருக்காரு. நான் பக்கத்துல இருந்து வஸ்திரம்லாம் எடுத்து கொடுத்து வஸ்திரத்தை பிழிஞ்சுட்டு இருக்கேன் நம்ம கையில். ஓ பெரிய வஸ்திரத்தை பிழிஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி பக்கத்துல நின்று எடுத்துட்டாருவா. அப்படியா? அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு கதை சொன்னேன் இல்லையா? இந்த ஃபோட்டோவை அப்புறம் மாம்பழம் கேம்பில் கொண்டு கொடுத்தாரு. மாம்பழம் கேம்பில் கொண்டு பெரியவாடு கொண்டு கொடுத்தாரு. சரி. இந்த பிடி பாணிங்கிறவர் எங்கள் ஊருக்காரர். சரி. அவர் தான் ப்ரெஸ் வச்சிருந்தார். அந்த ப்ரெஸ் வச்சிருந்தவர் அவர் வந்து நான் வந்து எங்கள் ஊர் பையன் இருக்காங்கல்ல, அவர் கிருஷ்ணராயபுரம், நான் கிருஷ்ணராயபுரம், அவர் கிருஷ்ணராயபுரம், எங்கள் ஊர் பையன் இருக்காங்கல்ல. சரி. நான் நிறைய பிரிண்ட் பண்ணி நான் வந்து இதை கொஞ்சம் வெளியில் விடணும் அப்படின்னா இந்த கொண்டா போகல அப்படின்னா வாங்கிட்டா பெரியவா எங்கிட்ட கொடுத்தா வச்சுக்கொள்ளா நீ தண்ணி கொடுக்காது நீ வச்சுக்கொண்டா. சரி. பிரிண்ட் பண்ண வேண்டாம், பிரச்சாரம் பண்ண வேண்டாம்னு சொன்னதாக நான் நினைச்சுட்டேன். எதுக்கும் கேட்டு வந்து பாருங்க பிரிண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்கிட்ட கொடுத்துட்டா ஒத்துடி கொடுக்காது நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் வச்சுக்கிட்டாரு. ஜாகிரதையாக வச்சு நான் குட்டிக்கிட்ட வச்சுட்டு பெரிய வச்சுட்டு இது அப்படி இருக்குது. இதுதான் அவர் பெருசு பண்ணான், இது அவர் பெருசு பண்ணிவிட்டான். கலர்லாம் போட்டு அவர் பெருசு பண்ணாரு. அப்புறம் யாத்திரை கிளம்ப யாத்திரை போக வேண்டியிருந்து மெட்ராஸ் கேம்பெல்லாம் முடிஞ்சுதானே. அப்புறம் கிருஷ்ணாமணி கேம்பு, 60 கிருஷ்ணாமணி கேம்பு ஊர் ஊராக போச்சு. காமநாயகர் மரத்தில் யாத்திரையெல்லாம் பண்ணலாம். அப்புறம் எங்கள் ஊருக்காரெல்லாம் வந்து ஊரில் 2 தீட்சதர் இருந்தார். வெங்கட்ராம தீட்சதர், சங்கர தீட்சதர், 2 பெரிய மகான்கள் நிறைய அத்தியானம் பண்ணி சாஸ்திரம் வாங்கி அபிநவத்திரம் பண்ணுறாரு. 2 தீட்சதர் 2 பேர் இருந்தார். அவரும் சாஸ்திரம் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் ஒரு அரவம்பர் சுவாமிகள் சொல்லிவிட்டு வயசானவர் திருநெல்வேலிக்காரான்னு நினைக்கிறார். ஆமாம், அவள் அதிர்ஷ்டானம் கூட இருக்கு. அதிர்ஷ்டானம் ஆமாம் எங்கள் ஊரில் இருக்கு. ஆமாம், அவர் நிச்சயம் பாஷி பாடம் சொல்லுவார். ஓ யாராவது பாஷி பாடம் சொல்லுவார். அதை ஒரு 10 பேருக்கு கேட்பான். அந்த சித்தப்பாவும் ஒன்று உண்டு பாஷை சொல்லுவாங்க. அந்த சங்கரதீடு 2 தீட்சிதர் எல்லாரும் கேட்டுட்டு எல்லோரும் வழியாக 4-5 மணிக்கு ஸ்நானம் பண்ணிடுவா. காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு உடனே பாஷி பாடத்துக்கு வருவா. அவர்கிட்ட பாஷி பாடம் பண்ணுவாங்க.
அப்படி தான் நடந்துருந்தது. அதில் வந்துட்டாம தீட்சிதர்னு சொல்லிட்டு பணக்காரர், அத்தியாயம் பண்ணியிருக்கார், சாஸ்திரம் வச்சிருக்கார், ஆனால் பணக்காரர் பெரிய. அப்பெல்லாம் கோடீஸ்வரர்னு சொல்லலாம் அவரை. மிராஸ்தார். ஆமாம், பெரிய பணக்காரர். அவருக்கு உள்பட்டு எல்லா வைத்தியாலும் சொன்னது கேட்பா. அவர் சொன்னது கேட்பா. ஏய் 4 மணிக்கு காவேரி வரணும் அப்படின்னா காவேரி கொண்டு வரலாம். எல்லா வைத்தியாலும் காவேரி சாரம் பண்ணுவோம். எல்லாரும் சந்தியாகம் பண்ணிட்டு காயத்ரி ஜோம் பண்ணிட்டு இருப்பான். உடனே அவர் அக்னிஹோத்திரத்துக்கெல்லாம் அவர் வைத்தியத்துக்கெல்லாம் யாராவது எண்ணத்து வைத்தியமும் எல்லாரையும் அனுப்புவோம். அப்பெல்லாம் 4 ரூபா 60 ரூபா கொடுப்போம். என்ன பண்ணுவார். அப்புறம் எங்கள் ஊரில் வாரம் நடந்தது. வார பாராயணம் சொல்லி விட்டு எல்லா வேதம் பரிசுவாரெலாம் சேர்ந்து சாயங்கால வேளையில் கார்த்திகை மாதத்தில் ஒரு மணி டைம் வேத பாராயணம் பண்ணும். அது பேர் வார பாராயணம். மண்டல பாராயணம் சொல்கிறாங்க, கிருத்திகா மண்டல பாராயணம். அது நடக்கும். அது நடந்துருந்தது. அதுக்கெல்லாம் அவர் தான் அத்தியட்சமாக இருந்துட்டு எலக்ட்ராம் இருந்து அத்தியட்சமாக இருந்து நடத்துவார். அது நடத்துற போது எனக்கு இப்போ அத்தியாயம் பூர்த்தியாகி நான் கூட ஒரு தினம் போய் பஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேங்க. எனக்கு பூர்த்தி அத்தியானம் ஒன்று நீ வந்து சொல்கிறதா எல்லாரும் அவ்வளோதான் பழக்கம் ஆட்டத்துக்காக என்ன சொல்ல சொல்லி நான் அதை சேர்ந்துட்டுருக்கேன். இந்த வார பாராயணம் சேர்ந்துட்டுருக்கேன். 4 ரூபா தரிசனம் கொடுத்து பார்ப்போம். 4 40 பேர் இந்த 4 ரூபா தரிசனம் வாங்கிட்டு அப்புறம் வந்து எங்கள் ஊர் கேம்பில் வந்து கேம்ப் வந்தப்புறம் நான் பிடிச்சி தான் பண்ணி போட்டுருந்தேன். கைங்கறி பண்ணினேன் நான். அவ்வளோதான் தெரியும் எல்லாருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன் படத்தில் எல்லாம் தெரிஞ்சப்போ அவ்வளோதான் தெரியும். ஏதாவது கைங்கறி பண்ணிட்டு இருக்கான் அவனு தெரியும். பெரியவா வந்து அன்றைக்கி அவள் பெரியவாளும் அநேகமாக பாஷை பாடம் சொல்லுவாள். நிச்சயமாக பாஷை பாடம். அப்படியா? ஆமாம். ஓ, யார் கேட்பா? எங்கள் ஊருக்கார கேட்பா. மடத்தில் ஒரு 4 பேர் கேட்பான். ஓஹோ. இந்த மாதிரி வந்து அந்த சாஸ்திரம் இருந்தார். ராமகிருஷ்ணா ராமசுவாமி சர்மான்னு சேகருடைய வாத்தியார் கூட இருந்தார். ராமசுவாமி சர்மா, ராமகிருஷ்ண சாஸ்திரி, இந்த முடிகுண்ட வாஞ்சியநாதி இருந்தேன். ஆமாம், முடிகுண்டா பெரிய வாஞ்சி. அவெல்லாம் கூட கூட வருவா. எல்லாம் சாஸ்திரம் வாசிச்சுவா. அவளும் ஓஹோ. இவெல்லாம் பாஷையில் சவனம் பண்ணுவா. பெரிய தூப்பிலும் உட்காருவா. தூப்பிலும் உட்காருவா. எல்லாரும் சேர்ந்து பாஷை பாடம் சொல்லுவா. அநேகமாக சொல்லுவா. நம்ம பாதி நாளைக்கு சொல்லுவா. சரி, பாதி நாளைக்கு ஏதாவது காரியமாக போயிடுவோம். நம்ம பாதி நாளைக்கு சொல்லுவா. அவள் நிச்சயமே பாஷை பாராயணம் பண்ணுவாள். விஷயத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பாஷை பாராயணம் பண்ணுவாள். கீதா பாராயணம் பண்ணுவாள். பெரியவாள். ஆமாம், பாஷை பாராயணம், கீதா பாராயணம், அப்புறம் விஷ்ணு சாஸ்திரம் எல்லாரும் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். எல்லாருமே சொல்லுவோம்னு சொல்லுவாள். அது ஆமாம், அதெல்லாம் அப்புறம் வந்து முன்னாடி ஆரம்பத்தில் சொல்கிறது. ஆரம்பத்தில் பாஷை பாராயணம், கீதா பாராயணம், விஷ்ணு சாஸ்திரம் இது 3 இருந்தது. அப்புறம் ஒன்றுன்னா ஹனுமான் சாலிஸு, அப்புறம் வந்து நாராயணியம், இதெல்லாம் பாராயணம் பண்ணுவோம். அப்புறமா ஒன்றா வந்தது. அப்புறம் சரி, அங்கே பாஷை பாடம் போது வரும். அங்கே கூப்பிட்டு அங்கே இருந்து யோக வேட்டி போட்டு போடணும். இந்த மாதிரி போட்டுக்கணும். இடுப்பு கட்டிட்டு யோக வேட்டி போட்டு போடணும். உட்காருங்க. இது பாஷை பாடம் செட்டில் உட்கார சொல்லிட்டாங்க. சொல்லு அப்படின்ட்டா. வேதத்தில் சாந்தி பாடங்கள்லாம் வந்து வரும். சாந்தி பாடங்களில் எதிர்த்து ஒரு 5-6 வந்திருக்கு. அது தெய்வத்திற்கு வேதம் சாமம் எல்லாத்தையும் அதை இருக்கு வரும். அதில் உட்காந்து கூட அப்படின்னா உட்காந்தேன். சொல்லு அப்படின்னா தான் என் எதிர்வேத பந்தத்தை நான் சொல்லியிருந்தேன். நான் சொல்லிட்டேன். நான் பாஷை பாடம் ஆரம்பிச்சுட்டு வர மாட்டேன். எதுவுமே சொல்லலை. உட்காரத்தில் உட்காந்து யோக வீட்டு பதில் போடுவோம். அதுலேருந்து பாஷை பாடத்தோம்னா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டா. நல்லா சமையல் பண்ணுறவங்க போய் பாஷை பாடம் உட்காந்து ஆச்சரியப்பட்டாரு. அது அந்த அவ்வளோ வித்வான்களுக்கு நடுவில், அதுவும் உங்கள் ஊரில் உங்களை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் பண்ணிட்டா பெரியவா. சமையல் மாத்திரம் பண்ணல, இதுவும் ஞானம் உண்டுங்கிறது பண்ணாலும் தெரியல. எல்லாம் எனக்கு அவன் எல்லா சேவர்களும் கண்ணை உட்காந்தேன். பண்ணேன். அப்படி போய் அவன் பாஷை பாடம் நிறுத்தி நடக்கும். அப்புறம் அப்படியே அங்கேயே ஒரு எங்கள் ஊர்லேயே ஒரு 21 நாள் இருந்தார். ஐப்பசி மாதம் துலாசானம் பண்ணிட்டு காவிரி சாமி கேட்டுருவார். 21 நாள் இருந்தார். அப்புறம் ஒரு ஆற்றுக்காக போனான். சில பேர் கூப்பிட்டா, சில பேர் தான் போனான். எங்கள் ஆற்றுக்கு வந்தேன். மேலத்தூரில் இருக்கு. எங்கள் ஆற்றுக்கு அங்கே நான் கூப்பிட்டேன். வந்தேன். அப்போ அங்கேயே உட்காந்து வச்சு பெரியவாளை உட்காந்து வச்சு பெரியவா பாதத்துக்கே பாத பூஜை பண்ணிட்டேன். பெரியவா பாதத்துக்கு பிரத்யட்சமாக பாத பூஜை நானே எங்கள் அப்பா சித்தப்பா 3 பேர் சேர்ந்து பண்ணிடுவோம்.
அடாடாடா. இந்த ஒரு ரூபா காயினை மாற்றிக்கிண்டு காயினை கூட சொல்லி எடுத்து பெரிய பால் போட்டுறது. பெரிய அட்டோசனம்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு அப்பெல்லாம். ஆச்சாரிய அட்டோசனம் தெரியாது. 24 நாமாவளி தெரியும். இந்த அஷ்டவர்கள் நமஹா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆச்சாரியோட அஷ்டவசனம் 24 நாமாவளி இருக்கு. சரி, அது தெரியும் எனக்கு. அது எப்படி தெரியும்னாக்கா புதுப்பெரியா வந்து நிச்சயம் அடிக்காமல் 4:30 மணிக்கு எழுந்து காமாட்சி விலாசம் சொல்லிவிட்டு ஒரு ஸ்லோகம் சுவாமி புஷ்கரண தீர்த்தம்னு அதுக்கு ஆரம்பம் விட்டு வரது தெரியும். புதுப்பெரியா சொல்லுவான். புதுப்பெரியா சொல்லி எல்லா சிப்பதிகளும் சொல்ல வேண்டியது. சின்ன காஞ்சிபுரத்தில் சின்ன காஞ்சி பாடசாலை இருக்கோ. ஆமாம் ஆமாம், பாடசாலை தான் நம்மளாம் கேம்ப் இருந்தது. சரி, புதுப்பெரியா 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு அவளும் பல் தேய்ச்சிட்டு நாட்டுக்கிட்டு எல்லாரையும் வர சொல்லிட்டு இந்த வந்து அஷ்டவர்கள் பேரும் அந்த 24 நாமாவளி சொல்லணும். இந்த சுவாமி புஷ்கரண தீர்த்தங்கிற ஸ்லோகத்தை சொல்லணும். இது உத்தரவு. 4 மணிக்கெல்லாம் என்ன முதல் பெரிய உட்காந்துருப்போம் மேற்பார்வை. எல்லா சிப்பந்திகளும் வரும். வராட்டாக்கு பாப்பா அப்படியே தண்டை கொண்டு போட்டு வா வேலை. முன்னாடி டங்கு அடிச்சிருவான். டங்கு அடிச்சு எல்லாரையும் எழுப்பி விட்டுருவான். பேர் மன்னாஜி அந்த டங்கா அடிச்சாக்க எல்லாம் அப்புறம் தூக்கம் வராது. அப்படி பெரிய சத்தம் ஊருக்கு கேட்குறது. அந்த வாத்தியம் வாசி எல்லாரையும் எழுப்பி விட்டுருவோம். அவள் எழுப்பி அவள் காட்சி பாப்பா. எல்லாரும் அந்த கிளாஸுக்கு வந்து உட்காரணும் அப்படின்னு பெரிய உத்தரவு. சுவாமி புஷ்கரண தீர்த்தங்கிற ஸ்லோகம் காமாட்சி விலாசத்தில் இருக்குது. அது வச்சு கூட பெரிய சொல்லி வேதபரி நித்தியம் சொல்லுவாங்க. வேதபரி ஸ்ரீகண்ட கிரேண்டெலாம் வல்லம் முற்று பண்ணி நித்தியம் பெரிய சொல்லுவார். சுவாமி பெரிய சாணம் போது சொல்லுவார். அந்த அதுவும் இந்த அஷ்டவர்களுக்கு 24 பேர் ஆச்சாரியோட 24 நாமாவளி. அது ஞாபகம் இருந்தது. எல்லாரும் நொற்றுவாயிடுச்சு. அதனால அதை வச்சு அதை வச்சு பாதபதி பண்ணிட்டேன் நான். சரி, நான் சொன்னேன். எங்கள் சித்துவாப்பெல்லாம் சொன்ன எல்லாரும் சரி சொன்னா இந்த 24 நாமாவளியை திருப்பி 3 தடவை சொல்றது. அட்டோசரமா சொல்லி விட்டு. சரி சரி, 3 நாள் சொன்னேன். இந்த 108 காசு 6 வரைக்கும் சொன்னேன். சரி, ஆயிடுச்சு. உடனே பிரதர்ஷனம் பண்ணி நான் தேங்காய் பழம் நேர்த்தி பண்ணிட்டு பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி தோட்டக்காரன் சொல்லி நமஸ்காரம் பண்ணி வெளியில் வந்து பரவிட்டு வேற ஒருத்தர் காலத்துக்கு போனோம். அங்கே ஆற்று பாதி பூஜை பிரத்யட்ச பாத பூஜை 5 வருஷம். பெரியவாள் பாதி போட்டுக்கு அப்படின்னு அனுப்பிடுறேன் நான் அப்படின்னா சரின்ட்டு வரும். சரின்னு சொல்லி அந்த பாதி பூஜை அப்படி போனால் அப்புறம் நெரூருக்கு போனோம். நெரூர் அதிர்ஷ்டானத்துக்கு பெருந்தில்ல. அந்த அதிர்ஷ்டம் இப்போ சதாசிவ பெருமாள் அங்கே கேம்ப் போட்டோம். அப்படியே பெரியவா கேம்ப் 2-3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி அந்த வில்வ மரம் இருந்தது. அங்கெல்லாம் பெரிய உட்காந்து பாஷ்யபாடம் நிச்சயம். அங்கதான் பாஷ்யபாடம் அதிஷ்டானம் தான் பாஷ்யபாடம். சதாசிவ பிரம்மத்தை பத்தி ஏதாவது பெரியவா சொல்லியிருக்காளா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரியா, பரவாயில்ல. சரி, அந்த ஊருக்கு போயிட்டு கேம்ப் இருந்தது. அங்க அதிஷ்டானத்தையே பாஷ்யபாடம் சொல்லியிருக்கேன். பாஷ்யபாடம் ஞாபகம் இருக்கு. பாஷ்யபாடம் நடந்தது 58, 59. சரி, அந்த ஒரு வீடு இருக்கு நம்ம படத்துக்கு. ஒரு வீடையும் வாங்கி கொடுத்து கல்வெட்டு போட்டு 4 வருஷம் பெரியவா வந்தா விட்டு ஆதாரம். அங்கேயே ஒரு மரக்கத்தறிஞம் பெரியவா வந்து இந்த பரிவார பூஜையில அநேக லிங்கங்கள்லாம் இருக்கும். ஒரு மரக்கத்தறிஞம் இருக்கு, பச்சை அதை கொடுத்து அந்த வீட்டில் வச்சு ஒரு கடுகுனால பிரம்மேந்திரா. அப்படியா? ஆமா, கடுகு யாரோ 10 கொடுத்துருக்காங்க. கடுகுனால பிரம்மேந்திரம் இருக்குன்னு தெரியாது. கடுகுனால பிரம்மேந்திரால வரைஞ்சி அதுக்கு பிரேம் போட்டு வச்சிருக்காங்க. இது 2ஐயும் கொடுத்து இங்கே வச்சுருவாங்க. அப்படின்னா சாஸ்திரம் பூஜை பண்ணிட்டோம். மணி சாஸ்திரம் நம்ம ஊரில் இருந்தேன். சரி சரி, அவரை விட்டு பூஜை பண்ணிட்டு அவருக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்து அப்படி இருந்தது. பெருசாக கட்டிட்டான்னு நினைக்கிறேன். பெருசாக மரமாக கட்டிடுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் போனதில்லை. போனதில்லை அப்புறம் போகல. சரி சரி, கடுகு பிரம்மேந்திரா இருக்காளாங்கன்னு கேட்பா கூட. அது வந்தாக்க கடுகு பிரம்மேந்திரா இருக்கா பார்த்தியாப்பா அப்படின்னா. சரி, அடுத்த நான் போகும்போது நிச்சயமாக பார்க்குறேன். மறந்து தெரியும் இருக்கான்னு தெரியும். யார் இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியும். இப்போ ஒரு சாஸ்திரம் இருக்காரு.
சேப்பா ஒரு நட்டை ஒரு சாட்சி இருக்கார். ஆனா இந்த மரகத லிங்கமும் இந்த கடுகு பிரம்மேந்திராலும் அக்ரஹாரத்துல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது பிரம்மேந்திராவோட அதிஷ்டானத்துல இல்ல, அக்ரஹாரத்துல ஒரு வீடு. அந்த வீடை கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்கா. அந்த வீட்டுல நான் பார்த்ததா வேகு ஞாபகம். அடுத்த தடவை ஸ்பெசிபிக்கா போய் பாக்குறேன். அக்ரஹாரத்துல அது இருக்குதா ஞாபகம். நான் அடுத்த பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் அப்புறம் இப்படி யாத்திரையெல்லாம் போச்சு. அப்புறம் ஆளில் அப்படி இருந்தார். அப்புறம் விளையாட்டு முடி போனேன். அப்புறம் தான் விளையாட்டு முடி போகிறேன். அந்த விளையாட்டு முடியல இளையாதுபடி சதஸ் போது நீங்க இருந்தல. அப்பா அது ஒரு பெரிய எபோக் மேக்கிங் சதஸ்ம்பா. அதாவது சரித்திர புகழ் வாழ்ந்த ஒரு சதஸ் அது இல்லையா? இளையாத்தங்குடி சதஸ்னாலதான் இன்னைக்கு சிற்பிகள்லாம் இன்னும் ஜீவிச்சிருக்கானா அது இளையாத்தங்குடி சதஸ் தான் ஆரம்பம் அப்படின்னு. பெரிய விஷயம். விளையாட்டுமுடி கேம்ப், செட்டிநாடு கேம்ப் எல்லாம். செட்டிநாடு கேம்ப் விளையாட்டுமுடியில் இந்த தும்பவனம் பாட்டி பேர் என்ன பேர் என்ன பொன்னம்மா போட்டு நிச்சயம் புஷ்ப கைங்கரி பண்ணுவாங்க. புஷ்ப கைங்கரி பண்ணுவோம். ஒரு நாளைக்கு தும்பப்பூ ஒரு இவ்வளோ பெரிய கூட இருக்கும். இவ்வளோ பெரிய கூடல எல்லாரையும் வச்சு தும்பப்பூ பறிச்சுட்டா வரும். தும்பப்பூ பறிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்புறம் அந்த அம்மாவே எடுத்து நான் பெரியவளுக்கு அபிஷேகத்துக்காக வந்திருக்கேன். அது தும்பப்பூ போய் அபிஷேகம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதிஷ்டானத்தில் ரூம் சின்ன ரூம் முன்னாடி மாதிரி ஜன்னல் போட்டுருக்கோம். அந்த ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டேன். வெளியெல்லாம் கொஞ்சம் உட்கார ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டேன். என்னை கூப்பிட்டா என்னை மேலே கூப்பிட்டு அப்படின்னா அப்படியே தும்பப்பூ போயிடுது. அதை மனசுக்குள்ளே அதை சொல்லிட்டு பெரியவாளுக்கு நமஸ்தவம் ஆகிட்டு அந்த அதெல்லாம் சொல்லி பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ணாரு. ஹோட்டலில் உள்ள வெளியில் வெளியில் நம்ம ஜாஸ்தி பப்ளிக்காக ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு ரகசியமாக அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து பொண்ணம்மா அவள் வச்சு அவள் 10 பேர் இருப்பாள். இந்த புஷ்பம் வைக்கிறதுக்காக எல்லாம் புஷ்பம் தயார் பண்ணி வச்சுக்கணும். அவளை மட்டும் சொல்லி அவளுக்கு தரிசனம் நீங்க அபிஷேகம் பெரியவாளுக்கு போடல ஓடியும் எல்லாம் கூட சொல்லி அதை போட்டாரு. அதான் பெரிய பொன்னம்மா பாட்டி கதை நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம கணேஷ் சர்மா சொல்லி கேட்டிருக்கேன் பொன்னம்மா பாட்டி கதை. தும்பப்பூ அபிஷேகம் சொல்லுவாங்க. இந்த தும்பப்பூ அபிஷேகம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். கிடையாது நடந்தது ரூமில். எல்லாத்துக்குள்ள இந்த பிராணிகர் சாஸ்திரிலாம் புதுப்பில் பார்க்கணும்னு சொன்னார். அவருக்கு என்ன நேற்று சமயம் அவருக்கு வந்து அப்படி சமையல் பண்ணணும் அப்படி சமையல் பண்ணணும் சமையல் சாப்பாடுலாம் அப்படி இருக்கணும் அப்படி ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். சரி இவனை கூட்டிட்டு போகணுன்றோம். என்ன போட்டு போய் சரி சரி கொஞ்சம் சொல்லு எப்படிலாம் பழம் பண்ண அவருக்கு சமையல் பண்ணி போட்டேன். அவர் சொன்னபடி பெருங்காயம் செய்யக்கூடாது இல்லை கடுகு செய்யக்கூடாது சொல்லிட்டு வருவார். செய்யக்கூடாது அப்புறம் நேக்கு வந்து பிரிஷ் பண்ணா போகிறோம். அப்படி முன்னாடி பிரிஷ் பண்ணி சாஸ்திரிகளுக்கு முதல்ல சாஸ்திரி முன்னாடி போட்டு விட்டு அப்புறம் நீங்கள் நேக்கு வந்து பிரிஷ் பண்ணுறீங்க. 3 மணி 4 மணிக்கு பிரிஷ் பண்ண வளர்ந்து மெதுவாக பெரியவா இதுவாக 3 மணி 4 மணி தான் வரலாம். 4 மணி 5 மணி அவர் சொல்ல முடியாது, டைம் சொல்ல முடியாது. ஆனால் அவளுக்கு முன்னாடி ஒரு 8 மணிக்கே போய் சமையல்லாம் பண்ணிவிட்டோம். அப்புறம் வாங்க பிராணிகள் சாப்பிட்டு காசியில் இருந்து கிடைக்கிது காலாயிட்டாங்க. காசியில் பெரிய மாறுபடும் அது மயக்கம் அந்த விளையாட்டு முடிக்காது. அது அப்புறம் மதுரை இது வந்தார். நாராயணபுரம் போட்டோம். ஆமாம் அதை போட்டோம். நாராயணபுரம் மடிக்கார கூடயே போகணும். ஐயாருக்கெல்லாம் கூட போகணும். சாகும்போது மடிராமூர்த்தி உண்டா? அந்த பாட்டராமூர்த்தின்னு வந்தாரு. பாட்டராமூர்த்தி மடிக்காரி பண்ணியிருக்காரு. அவரு மடிக்காரி தான் பண்ணி பண்ணுவார். அவருக்கு அந்த பேர் உண்டு, நேக்கு அந்த பேர் உண்டு. ஓஹோ சிவராமத்து தான் பிரசித்தம். மடிராமூர்த்தி அவர் தான் சொல்லுவாங்க. ஓகே இந்த படம் நாராயணபுரமா? இது நாராயணபுரம். நாராயணபுரம் வியாச பூஜை அன்னைக்கு இந்த வாக்கியால ஸ்நானம் பண்ணிட்டு சார்பு சாத்திர போது இங்கே பாலாம்பட்டு குப்புன்னு ஒருத்தர். பாலாம்பட்டு குப்பு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. குப்பு இப்போ நீங்களும் அதில் நிற்கிற இல்லை? நான் ஒரு பக்கம் சொல்லிட்டு ஒரே காற்று இருக்கிறதுனால காற்று அடிக்கிறதுனால ஆளுக்கு ஒரு தரம் பிடிச்சிட்டு சார்பு சாஸ்திரம் பெரியவர்களுக்கு பாடசாலை டிராவல் கொடியே இருப்பார். பாடசாலை வெங்கட்ராமையரா? இவ நாராயணபுரத்தில் பெரியவா கேம்ப் இருக்கும்போது
அங்க இருக்கிற இதுல ஸ்நானம் பண்ணின அப்புறமா இது எடுத்த போட்டோ. வாக்கியால் ஒரு வாக்கியம் வருது. யாரு இப்போ எடுத்தா போட்டோ? பெரிய அதிசயம் தான் அது. பெரியவாளை போட்டோ எடுக்கிறதுனாலே ஒரே பயம் எல்லாருக்கும், திருட்டுத்தனமா எடுக்கணும். அந்த கிருஷ்ணாவில் ஒருத்தர் அந்த ஐயங்கார் பேர் என்ன, திருச்சியில் ஒரு ஐயங்கார் இருந்தார். புதுக்கோட்டை திருச்சியில் இருந்தார் ஒரு ஐயங்கார், நிறைய போட்டோ எடுத்துருக்காரு. அப்படியா? ஆமா. அந்த செவிடம், புதுக்கோட்டை செவிடம் நிறைய எடுத்துருக்காரு. இது திருச்சியில் அந்த ஐயங்கார் எடுத்து போட்டு வரலாம். இதெல்லாம் ரொம்ப ரேர் போட்டோ. இதெல்லாம் வெளியில அவ்வளவா வரவே இல்லை. பயன் பயன் எடுப்பா, கிட்ட வர மாட்டான். திருட்டுத்தனமா தான் எடுக்கணும் பெரியவா. நானே பெரியவாளை திருட்டுத்தனமா போட்டோ எடுத்திருக்கேன். ஹூப்ளி தார்வாரில் இருக்கும்போது திருட்டுத்தனமா ஒரு போட்டோ எடுத்தேன். இது வானகரத்துல கங்கா வழியம். அது வானகரம் மெட்ராஸ்ல. இது வானகரம் மெட்ராஸ்ல. வானகரத்துல அந்த நீங்க வந்த புதுசு இது வந்து புதுசுல இல்லையா? அப்பயும் நீங்க பக்கத்துல இருக்கல. இது மாதிரி ஒரு குளம் மாதிரி சின்னதா ஒரு குழி வெட்டி ஊத்தாது. வானகரத்துல அது அந்த 6 பேர் என்ன கூவார கூவாறுல ஊத்து வெட்டி அதுல ஜலம். இன்னைக்கு மெட்ராஸ்ல இருக்கிற யார்கிட்டயாவது கூவம்ங்கிறது ஒரு ரிவர், ஒரு ஆறு, ஒரு நதின்னு சொன்னோம்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த நதிக்கு பேரு விருத்தக்ஷீர நதின்னு சம்ஸ்கிருதம் பேர். விருத்தக்ஷீர நதி. விருத்தக்ஷீர நதி. ஓ, க்ஷீர நதி. இது பாலாறு. ஆமா, விருத்தக்ஷீர நதி. ஓ, முன்னாடி இருந்த ஒரு நதி போட்டுருக்குது. சரி, அது கூவாறு பேர் விருத்தக்ஷீர நதி. விருத்தக்ஷீர நதி. சீமத்தூர் சொல்ற போது அந்தந்த கஷேத்திரத்துடைய நதியை சொல்லுவா. ஆமா, சொல்லி காவேரி தவா, கங்கா தவான்னு சொல்லுவா. மெட்ராஸ்ல க்ஷீர நதி தவா அப்படிங்கிற அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஓ, க்ஷீர நதி தவா அப்படின்னு சொல்லிட்டு வேத மந்திரம் சொல்லுவா. இந்த வீடியோவை யாராவது இப்ப கேட்டான்னா அவளுக்கு லைஃப்ல முதல் தடவை கூவம்ங்கிறது ஒரு நதி, அதுக்கு விருத்தக்ஷீரங்கிற பேருங்கிறது தெரியும். அதுல பெரியவா ஸ்நானம் பண்ணியிருக்கா. அதுல பெரியவா ஸ்நானம் பண்ணியிருக்கா. இந்த ஊர்லயே வேகவதியில் ஸ்நானம் பண்ணிருக்கேன். சிவஸ்தானத்திலும் போது வெள்ளம் பிரபாகம் நிறைய வந்தது. பெரியவா எதெல்லாம் சாக்கடையா இருக்கோ அதெல்லாம் நிறையா இருக்குது, எதெல்லாம் காஞ்சி கிடக்கோ அதெல்லாம் பெரியவா வந்தானா பிரவாகமா ஓடுறது. அந்த வருஷம் எந்த வருஷம் அது வெள்ளம் வந்தது? அது வந்து 74 நீங்க இருந்தீங்களே. ஆமா, அந்த மேரைக்கு அடிச்சு போனது வெள்ளம் வந்ததுல அது துராசனம் பண்ண போயிடும். அது வந்து வண்டரி லட்சுமி தான் பாராட்டுறோம்னு சொல்லியிருந்தாரு. முடிவு நான் வாஞ்சிநாதரும் அவர் சிஷ்யர் தான், வண்டரி சிஷ்யர் தான். ஒரு மணிக்குள்ள பிக்ஷை பண்ணிடணும். ஆட்சிக்கு தான் பிரதானம். புது பெரியவாளுக்கு வந்து பிராத்தியங்கர சாஸ்திரிகள், மாண்டலிக சாஸ்திரிகள் எல்லாரையும் வச்சுட்டு பெரியவா வந்து ராமகிருஷ்ண சாஸ்திரி மடத்திலே இருப்பாங்க. ராமசுவாமி சர்மாவும் ராமகிருஷ்ண சாஸ்திரி மடத்துக்குள்ளேயே கேம்ப் இருப்பா. புது பெரியவா வந்து காலம்பரை ஒரு கால பூஜையை முடிச்சுட்டு பிக்ஷையை முடிச்சுட்டு உடனே பாடத்துக்கு வந்துடணும். படிப்பு தான் பிரதானம். அப்படி வச்சுருந்தா விளையாட்டுக்குள்ள அப்படிதான் தனியாக தான் வச்சு தனியாகவே வச்சு படிச்சுட்டு இருந்தான். தான் ஒரு வெளியில் இருந்தா. இப்போ அதிஷ்டான ஒரு ரூமில் ஒரு ஹாலில் இருந்துட்டு அவள் படிக்கணும். வெளியாத்தங்குடியில் மகாபெரிவா இருக்கும் பொழுது ஒரு வியாச பூஜை போது சந்திரசேகர பாரதி சுவாமிகளும் அங்கேயே வியாச பூஜை பண்ணாராமே. பக்கத்தில் சொல்லுவாள். பக்கத்தில். அப்போ நீங்கள் அங்கே இருந்தேல? இல்லை, அப்போ இல்லை. அதுக்கு முதல் தடவை யாத்திரை. ஓ, இந்த யாத்திரை இல்லை? 57 யாத்திரை இல்லை. இல்லை. முன்னாடி இப்போ வந்துருக்கான்னு முன்னாடி ஒரு கேட்டுருக்கேன். சரி. அவளும் கூட அங்கே பக்கத்தில் ஊரில் இருந்தான்னு சொல்லுவாள். ஓகே, தெரியல. அப்புறம் நெரூர் முடிச்சுட்டு அப்புறம் எங்கே போனேன்? அது முடிச்சு திருப்பி விளையாட்டு தான் பண்ணோம். விளையாட்டு. ஓஹோ, செட்டிநாடெல்லாம் முடிச்சேன். அப்புறமா ராமேஸ்வரம் யாத்திரை சங்கல்பம். யாத்திரை ராமேஸ்வரம் யாத்திரை தான் எல்லாரையும் வர சொல்லி அதான் போனோம். அங்கே தான் வந்து ராமேஸ்வரம் ரொம்ப அப்படியே ஆச்சு. சேத்து ஸ்நானத்துக்கு எல்லாரும் போகணும். சேத்து ஸ்நானத்துக்கு அப்புறம் போட்டுலேயே போனோம். அப்போ இந்த சேத்துக்கு போட்டு தான் நினைக்கிறேன். அப்போலாம் அந்த ரோடு இருக்கிறோம் தெரியல. எல்லாரும் போட்டில் தான் போகணும். எல்லா சிப்பாந்தியோடும் போட்டில் போகணும். அப்போலாம் அப்போ வந்து முன்னாடி பெரியவா, அப்புறம் வந்து பெரியவா, அப்புறம் வந்து பாகி சிப்பந்திகள் இந்த மாதிரி 2-3 கூட்டம் வந்தது. 3 கூட்டம் 4 கூட்டம் வந்தது. 4 கூட்டில் ஏறினேன். அம்பிகளோட போகலை. அப்போ காரணம் என்ன காரணம் தெரியல. முன்னாடி போட்டு அப்புறம் பார்த்தா அப்படி பார்த்தா எல்லாரும் வந்தாச்சுன்னு பார்த்தேன். வந்து எல்லாம் வந்த அப்புறம் தான் பெரியவா ஸ்நானம். அத்தனை பேரும் சிப்பந்திகள் அத்தனை பேரும் வந்ததுக்கு அப்புறம் பெரியவா வந்து சேர்த்து ஸ்நானம். எல்லாரையும் வச்சுருந்தா பக்தாளும் கூட இருந்தா. வெளிகள் வந்து பக்தாள் எல்லாரும் வந்து ஒரு 1/2 மணி 1/4 மணி வெயிட் பண்ணான்னு அப்போ சொல்றது.
முதல் போட்டில் அவள் போயிட்டா. பாக்கியெல்லாம் வரும்போது ஒவ்வொரு போட்டாக தான் வரணும். எல்லாரும் வந்ததுக்கப்புறம் கடைசியில் பெரிய சாணம் ஒன்றா சேர்த்துடும். சரி சரி. அது ஒரு பாக்கியம். எல்லாரும் சேர்த்து ஸ்நானம் கிடைச்சிது. சேர்த்து ஸ்நானத்துக்கு வந்தப்போ இந்த கும்பாபிஷேகம் ஆச்சு. ராமேஸ்வரம் படத்தில் படம் கட்டி கும்பாபிஷேகம். அந்த அப்பாய் சாஸ்திரி இருந்தார். இந்த தாத்தா இருந்தான்னு நினைக்கிறேன். தாத்தா அப்பாய் சாஸ்திரி. கூடலூர் சாஸ்திரி. கூடலூர் சாஸ்திரி ஏன்னா கூடலூர் சாஸ்திரி இந்த விஷயத்தை சொன்னார். ஆமாம். கூடலூர் சாஸ்திரியில் இருந்திருக்கார். கும்பாபிஷேகம் ஆச்சு. வந்து நிரந்தரமாக போன மொழி பூஜைக்கு ஒருத்தர் போட்டாங்க. கேம்ப் போகிறதுக்குள்ளேயும் நான் ஏற்பாடு பண்ணிட்டு போன மொழியும் கேம்ப் அடுத்து ஊருக்கு போகிறதுக்குள்ளேயும் அது ஏற்பாடு பண்ண முன்னாடி அப்போ வந்து யார் இப்போ அப்படியே பேசிட்டு இருந்தா அவருக்குள்ள எல்லாம் பேசிட்டு இருந்தா யாரை போடலாம் பேசிட்டு இருந்தா. அப்புறம் நான் பக்கத்தில் இருந்தேன். இவன் மண்ணை போட்டுடலாமா அப்படின்னா பெரியவா பூஜைக்கு. ஆமாம் பெரியவா என்ன கேட்டால் பஞ்சாட்சம் உபதேசம் ஆயிருக்கான்னு கேட்டா. பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. பிடிக்காத ஒரு பெரியவா தான் அனுகிரகம் பண்ணாருன்னா அப்படி மனசில் வச்சுருந்தாரு. வச்சுட்டேன். அப்புறம் இப்படி கேட்டுருந்தா எல்லாம் கேட்டுருந்தா. அப்புறம் அன்னைக்கு போய் மறுநாள் தெரியல. அன்னைக்கு பூஜைம் போது எல்லாருக்கும் தீர்சம் கொடுத்தா. அப்போ உள்ள இருக்கிறவெல்லாம் தீர்சம் வாங்கிப்பான். பின்னாடி உள்ள கைத்தறி மண்டபம் முதல்ல தீர்சம் வாங்கிப்பான். அந்த செட்டில் நானும் கை நீட்டி தீர்சம் வாங்கிட்டேன். சொல்லுடா அப்படின்னா எல்லாம் எனக்கு வந்து புரியல. பஞ்சாசத்தை உபதேசம் பண்ணோம். தீர்சம் விட்டுட்டே இருக்கா. பஞ்சாசம் சொல்லி விட்டேன். பொதுவாக விட்டுட்டே இருந்து 3 தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு பஞ்சாசத்தை உபதேசம் பண்ணிட்டோம். அதனுடைய தன்னையிலேயே தனியாக உட்காந்து அப்படிலாம் ஒன்றும் பண்ணாமல் திரும்ப தீர்சம் கொடுக்குற சமயத்துலேயே பஞ்சாச உபதேசம் பண்ணிட்டு அந்த பாக்கி என்ன சொல்லமாட்டேன் தெரிஞ்சுக்கோ. அங்கே ஞாபகம் ஞாபகம் அதெல்லாம் மூலமந்திரத்தை மாத்திரம் உபதேசம் பண்ணி பாக்கியெல்லாம் தெரிஞ்சுக்கோ. அது பஞ்சாச உபதேசம் ஆச்சு. ஒரு ராமசாமி சார் மட்டும் தான் கேட்டு பாக்கி பின்ன. அப்புறம் வந்து பெரியவாளுக்கு உபதேசம் பண்ணுவா சில வேலை அப்படின்னு கேட்டேன். பெரியவாளுக்கு அநேகம் பேர் பஞ்சாச உபதேசம் பண்ணியிருக்கேன். பஞ்சாச உபதேசம் நிறைய பண்ணியிருக்கேன். அவளுக்கு சில பேர்கிட்ட அங்கே இருக்கிற சாஸ்திரம் இந்த விஷ்ணுபுரம் சந்திரேய சாஸ்திரி சுந்தரிய செய்யர் வரலாம். ரொம்ப ஆச்சாரமாக வழியா நான் கிரஸ்டால் தான் பாடலாம். அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கேன். அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணும்போது பெரியவா எப்படி உபதேசம் பண்ணா என்னெல்லாம் சொன்னாங்க அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு அப்புறமா உலகத்தில் சொல்லிட்டா பெரியவாளை சொல்லிட்டேன். பாக்கியெல்லாம் அவள் பெரியவா அப்படி சம்பிரதாயம். அது வந்து பெரியவா சம்பிரதாயம் தான் கொஞ்சம் மாற்றிருக்கும். ராம் புஷ்டாப்தான் அப்புறம் அந்த லம் பிரசிஜாப்னு சொல்லிட்டு அது பஞ்ச பூஜை. அதில் ஒவ்வொரு தினசும் ஒரு பிரகாரமாக இருக்கும். ஒருத்தருக்கும் பெரிய சம்பிரதாயத்தில் ரம் பிரசிஜாப்னி கந்தாந்தாரையா இப்படி ஆரம்பிக்கும். ஓஹோ இதுலேருந்து ஆரம்பிக்கணும். இது கிடையாது. சில பேருக்கு அப்படி ஆரம்பிப்பான். பெரிய சம்பிரதாயம் இப்படிதான். பிரசிஜாப்னி கந்தாந்தாரையாமி ரம் ஆகாஷாப்னி புஷ்பனசமர்ப்பயாமி எம் வாய்பாப்னி துருமாகராபியாமி ரம் மன்யாத்னே தீபம் தரிசயாமி ஓம் அமிர்தாத்னே அமிர்தோபகாரம் நிவேதயாமி சம் சர்வாத்னே நமஸ்தோபச்சாரம் சமர்ப்பயாமி. இப்படி ஒரு சம்பிரதாயம். பெரிய சம்பிரதாயம். சரி சரி. அந்த விஷ்ணுபுரம் அவர் சுந்தரேசையர் சொன்னார். சுந்தரேசையர் சந்திரசேகர சாஸ்திரி சாஸ்திரம் வாசிச்சிடும். நாங்கள் மண்டலிக சாஸ்திரத்தை சாஸ்திரம் வாசிவாங்க. அவர்கிட்ட சொல்லி இந்த சம்பிரதாயம் இந்த பஞ்ச பூஜையில் இது வித்தியாசம் அது. சரி. அப்புறம் தியான ஸ்லோகத்தில் எல்லாரும் வந்து மூலே கல்பத்ருமஸ்ன்னு ஆரம்பித்து சொல்லுவாள். பெரியவா இன்னொரு ஸ்லோகம் சேர்த்துருக்காரு. ஆமாம். மங்களாயத்தனம் தேவம் யுவானமதி சுந்தரம் ஜாயத் கல்பத மூலே சுகாசீனம் சகோமயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஸ்லோகத்தை சேர்த்துப்பா பெரியவா. பெரியவா சம்பிரதாயம் இது. பஞ்சாசனத்தில் இந்த ஸ்லோகத்தை சேர்த்து தியான ஸ்லோகத்துக்கு போகிறோம். அப்படி சொல்லி அது அதெல்லாம் தெரிஞ்சுங்க. அன்றைக்கி தெரிஞ்சு பஞ்சாசனம் பெரியவான ஓடிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை அதான் உபதேசம் வாழ்க்கை. சரி, உங்க குழந்தை கல்யாணம் தான் பெரியவா அது ஒண்ணு. அதுக்கப்புறமா கலவையில ஒரு உபதேசமோ சொன்னாலே கலவையில இங்க இருக்கும் பொழுது பெரியவா எதையோ திருப்பி திருப்பி சொல்ல சொன்னாலே கலவை விளையாட்டு முடியல. விளையாட்டு முடிக்காமல என்னாச்சுன்னு கேட்டாக்கா அந்த வேத பாஷ்யம் வந்து திருவானங்காவல் நடந்துருது. திருவானங்காவல் வேத பாஷ்யம் ஆச்சு. ஒரு செட்டு 2 செட்டு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி, அவர் சாஸ்திரம் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி, இந்த இந்தூர் அம்பிகான பாட்டிகள், அப்புறம் முசிறி அம்சாமுதீஸ்வரர், அவள்லாம் ஒரு செட்டு ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சுவாள். அவள் செட்டு முடிஞ்சு போச்சு. சரி. எல்லாம் பெரிய செட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த செட்டுக்கு ஆள் கிடையாது. அடுத்த செட்டுக்கு ஆள் கிடைச்சாலும் அவருக்கும் சம்பளம் கொடுத்து எல்லாம் வச்சுப்பா. அவரை ஒரு பெரிய இருப்பார். அவர் பேர் திருவையார்
பாலகிருஷ்ணன் அப்பா சந்திரசேகர் அப்பா. ஓஹோ. திருவிழா பாலகிருஷ்ண சாஸ்திரம் தான் அங்கே அத்தியாபகர். அவர் வந்து பெரியவாட்ட வந்து எழுத விளையாட முடியல. இந்த மாதிரி சிக்ஷாலும் வரமாட்டேங்கிறான் எனக்கு, இங்கேருந்து ஏதாவது சிக்ஷாவில் அனுப்பணும் அப்படின்னா. அவர் பெரியவா வந்து நான் இருக்கேன்னா நான் ஏதாவது அத்தியாயம் பண்ணிருக்கேன், ஏதோ காவி வாசிக்கணும், அவ்வளோதான். அத்தியாயம் தெரியாது இருந்தேன். அப்புறம் சந்திரசேகரன் பார்த்தீங்கன்னா கருப்பு சந்திரசேகரன் பார்த்தேன். அவர் இருந்தார், கூட இருந்தார். அவரும் காலமாக முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன பண்ணாங்கிறது பெரியவா கேட்டு வந்திருக்காரு. ரிக்ஷா அப்படிங்கிறார் ராமன் இங்கே அப்படின்ட்டா அவர் வந்து இருந்தாருங்க. சரி, பிள்ளையார் அவர் இருந்தார். அப்புறம் வந்து வெங்கடகிருஷ்ணன் ஒரு வந்து அங்கே வெங்கசுவாமி சாஸ்திரம் தெரியிருந்தோம். அவர் பேரன் அவங்க அது அத்தியாயம்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்துருந்தான், வளர்ந்துருந்தான். வெங்கடகிருஷ்ணன் நீங்கள் இருந்துட்டா. சரி, வெங்கடகிருஷ்ணன் அவன் இப்போ பின்னாடி இப்படி ஒருத்தர் வந்து கேட்டுன்னு வரப்போறார் அப்படின்னு பெரியவாளுக்கு தெரியும். அதனால எல்லாரையும் பிடிச்சி போட்டு வச்சு விட்டாங்க. அவர் ஷாம்பூன்னு ஒன்று சாம்பட்டிலாம் அவன் பேர் மெட்ராஸ் அவன் ஐயோ இருந்தான். அவன் அத்தியாயம் பண்ணியிருக்கான் கோவில் ராமசாஸ்திரத்தில் அவன் சொன்னான். அவரையும் பிடிச்சி போட்டு விட்டா. அது போட்டா எல்லாம் அத்தியாயம் பண்ண வரணும். காவியம் கொஞ்சம் வாங்கி வாசிட்டாங்க. 4 பேர் ஆச்சாங்க அந்த 4 பேர் இருக்கா, 4 பேர் கூட்டு அப்படின்ட்டா இதோட கூட்டு நான் கைகறி பண்ண கைகறி இப்போ ஒரு வாசிட்டு இருந்தேன். நீங்க சொன்னீங்களா நான் கைங்கறி பண்ணணும்னு? சொன்னதாலே போய் வாசிங்க அப்புறம் கைகறி வரலாம். சென்றாந்து போயாச்சு, திருவாரூர் போயாச்சு. சரி, திருவாரூர் போட்டு அவர் பாட ஆரம்பிச்சுட்டாரு. சரி, எல்லா வேலை அத்தியாயம் மட்டும் எல்லாரும் வாங்கி பாஷி பாடம் முதல்ல பாஷி பாடம் சொல்ல மாட்டான். முன்னாடி ஆரம்பிச்சு அச்சரா சில்லறை எல்லாம் சொல்லுவோம். இப்போ பிரதேச பரிசை உண்டானதெல்லாம் சொல்லிடுவோம். அப்புறம் தான் பாஷி பாடம் ஆரம்பிச்சோம். சரி, ஒரு காவியமாக ஆரம்பிச்சா முன்னாடி 2 நிமிஷம் தர்க்க சங்கிரமமும் கட்டியமானது. நான் ஒன்றும் புரியல. தர்க்கம் தான் புரிய கவனிச்சு வாங்கி முடியல. அது கஷ்டம் தான். இதெல்லாம் உட்காந்து கேட்டு அப்படின்னு நான் கேட்டுருக்கேன். மாதம் வழிபாட்டு அந்த சொல்லியிருந்தா அந்த முன்னாடி போடுவாங்க. எவ்வளோ மாதம் ஓடித்தது? ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதம் ஓடிது உங்களுக்கு. ஆனால் அப்போல்லாம் பெரியவாளை விட்டு வந்துட்டோமேனு ஒரு கஷ்டம்லாம் கஷ்டமாக இருந்தது. அது மனசுக்கு ரொம்ப இது வந்து ஆற்றில் வரி வந்துடுது. வரியும் வந்து விட்டு கஷ்டமாசம் கஷ்டப்படுது. இப்படி பண்ண விட்டாலே இருக்கிறார். 6 மாதம் 3 மாதமும் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. சரி, ஜாஸ்தி நாள் இல்லை. இல்லை 6 மாதத்துக்குள்ள தான் இருப்பானேமா. சரி, உங்களுக்கு இருக்க முடியல வலி வந்துருது. மாரில் வலி வந்துருது. சரி, அப்புறம் தான் வயிற்று வலி வந்தது. சரி, முதல்ல வார வலி தான் ஆரம்பம் இருந்தது. அப்புறம் வந்து பெரியவா வந்து மெட்ராஸ் கேள்வி தான் நினைக்கிறேன். மெட்ராஸ் கேள்வி தான் வந்து சரியா மரபு கொடுக்குறேன். சரி, பெரியவாட்ட வந்து இந்த மாதிரி ரொம்ப வழியாக இருக்குது, வலிக்குது. சரி சரி நீங்கள் எங்கிட்டே இருக்கும் அப்படின்றதா? நான் கல்யாணம் முடிக்காம தான் போகும். கல்யாணம் முடிக்காம தான் இருந்தேன். 2 வருஷம் இருந்தல, 3 வருஷம் இருந்ததுல அதான் நான் கல்யாணம் முடிக்கலே போனேன். அங்கே திரும்பி அங்கேயே வந்துட்டேன். சரி, அந்த தான் மடப்பள்ளி அதிர்ஷ்டம் மடப்பள்ளியில் அந்த நாளைக்கு இங்கே வா அப்படின்னா உள்ள கூப்பிட்டாங்க. உள்ள வந்தேன். அப்புறம் பழையபடி விஷா இங்கே இருந்தால் அப்புறம் அப்போ விஷா கூப்பிட்டா. நான் சொன்ன சோது திருப்பி சொல்லையா சொன்னான். இந்த கதாகாலயமாக பிபேயம் வித்யார்த்தி தவச்சரண நிர்ணய ஜனஜனம் பிரகிருத்தியா ஓங்கானாமத்துகரக்க காரணங்கயா கதா சக்திய வாடி முக கமல தாம்பூல ரசதாம். இந்த ஸ்லோகம் தான் சௌந்தரிய ஸ்லோகம். சௌந்தரிய ஸ்லோகம். சௌந்தரிய எல்லாம் ஸ்லோகம் ஞாபகம் இல்லை. சரி, கதாகாலை மாதா அப்படின்னு ஆரம்பம். அம்பாவை பார்த்து எப்போ இன்னைக்கு அனுகிரகம் பண்ணுவேன். நான் வித்தியாசியாக வந்திருக்கேன் போட்டேன். என்னுடைய பாதத்துக்கு தீர்த்தது கொடுத்து இன்னைக்கு அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்தனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூரா தெரியாது. இந்த ஸ்லோகத்தை சொல்லி இது அன்னைக்கு பாராயணம் பண்ணணும். இதுதான் படிப்பு ரொம்ப அப்படின்னால அங்கே படித்து எனக்கு சரியாக வரல, படிக்க முடியலங்கிறதுக்கு எல்லாம் படிப்பு அன்னைக்கு இன்னை வரைக்கும் அது அத்தியாசம் மாதிரி அதையும் வெளியிட்டு இருக்கு. சரி, சரி. கலாகாலை மாதா அப்படின்னு சௌந்தரிய ஸ்லோகம். யாருமே இல்லை இப்போ ரூமில்? பெரியவா நீங்கள் மட்டும் தான் மட்டும்தான் பெரியவா. சரி, அந்த அது பிக்ஷை பண்ணுற ரூம் அது. சரி, 2வது உபதேசம் ஆகிடுது. கல்யாணத்தில் பிக்ஷை பண்ணுற ரூம் அது. அது திருப்பி சொல்லிகிட்டே இருந்தேன். அது 10 தானே ஆச்சு, 20 தான் ஆச்சு, எவ்வளோ தான் ஆச்சு தெரியல. இது நல்லா மனப்பாடம் ஆனதுக்கு தான் நீ வெளியே போகணும்.
அந்த ரூம்லயே உட்காந்து அன்னைக்கே திருப்பி அவா சொல்ல நான் சொல்ல அவா சொல்ல விட்டு போயிட்டு திருப்பி போய் பேக்காக பாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது அப்பெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதா? இல்லை இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வாங்க. மாமி எங்க பார்த்தேல்? நீங்க எங்க பார்த்துருக்க பாரு? உங்க அப்பா எல்லாம் பெரியவா பார்த்துருப்பா, இல்லைன்னா அப்பா பார்த்துருப்பா. இந்த காலம் மாதிரியா? அக்கா பொண்ணு. ஓஹோ. அப்பனா பிறக்கும் போதே கல்யாணம் தீர்மானம் பண்ணிட்டாளா? தெரியும் தெரியும். அவ பெரியவாலாம் தீர்மானம் பண்ணிருப்பா தம்பிக்கு கொடுக்கணும்னு. எங்க காட்டுல தான் பிறந்தாவும். சரி சரி. கிருஷ்ணாபுரம் எங்க காட்டுல கடற்கால வீடுன்னு சொல்லுவாரு பேரு. அந்த கடற்கால உள்ள மேற்கால உள்ள 2 உள்ள உண்டு. கடற்கால உள்ள வாசல் தான் பெரிய வந்து உட்காந்து. பெரியவா உட்காந்த ரூம்ல தான் மாமி பிறந்தாளா? பாருங்க. எத்தனை பொண்ணு பார்த்தாலும் கேளுங்க. அது வேறையா? அதெல்லாம் சொல்லுங்க. நாங்க பிறந்தேன்னு தெரியாது எனக்கு. அங்க எல்லாம் பிறந்திருந்தானேன்னா அதெல்லாம் ஞாபகம். மைசூர்ல எங்க அம்மா இருந்தா. பாட்டி எல்லாம் மைசூர்ல இருந்தா. அங்க பிறந்தேன்னா அங்க கிருஷ்ணாபுரம் தெரியல ஞாபகம் எனக்கு. சரி. ஆனா இவ்வளவு எங்க தான் பிறந்தா. சரி ஞாபகம் இருக்கு. உங்களுடைய அக்கா பொண்ணு? அக்கா பொண்ணுவோ. சரி. அக்கா பிரசவத்துக்கு இங்கதான் வரணும். ஆமா ஆமா. பிறந்தா அதுக்கு வந்து புண்ணியாவச்சனம். சரி. 10 நாள் புண்ணியாவச்சனம் ஆச்சு. எங்க தாத்தா என் தாத்தாவும் நானும் பிரச்சனையாகும். சரி. அவர் எல்லா அடிச்சோடையும் நான் வந்தேன். எங்க தாத்தாக்கு நான் எல்லா அடிச்சோடையும் பண்ணிட்டு இருக்கேன். சரி. பூஜை வேண்டியதான் மத்திய சொன்னா அவருக்கு கண் தெரியாது. காலேஜுக்குலாம் அரசு போய் சாதனம் பண்ணிச்சு எல்லாம் போட்டு வந்து எல்லா அடிச்சோடையும் தாத்தாக்கு பண்ண சிஸ்ரூஷி அப்படியே பெரியவாளுக்கு வந்துருது இல்ல? ஆமா அந்த காலத்துல அவர் இந்த ராட்சியத்தை ஒரு வகையான சொல்லி வச்சிருந்தாரு. தாத்தா இருந்தாருங்க. அவர் வந்து அதெல்லாம் பண்ண அவர் வந்து சொன்னார் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் சிற்றுப்பாடு அத்தியானம் பண்ண மகான் பாடசாலை ஒரு 2 கிலோமீட்டர் மகான் பாடசாலை. அங்கே தான் அத்தியானம் பாடசாலை அத்தியானம் பண்ணுற போது ஒரு புண்ணியாவளி ஆச்சு எங்கள் ஆட்டு தான். ஏன்னா நான் வரல அப்போல்லாம் பாடசாலையே இருந்தேன். அப்போல்லாம் கொஞ்சம் ஏழ்மையான கல்யாணம் பண்ணேன். இன்னொருத்தர் வந்து பரவாயில்ல இருந்து அப்படி தோணும். அதனால ஜாஸ்தி கூட்டம்லாம் போட மாட்டா. சுருக்கமாக வைத்தியகாரி மட்டும் பண்ணுவாள். புண்ணியாச்சமும் வைத்தியகாரி மட்டும் பண்ணலாம் சொல்லிவிட்டு எல்லாரும் தீர்மானம் பண்ணி நான் வரல. என்ன நான் போகல, நானும் வரல. எங்கள் தாத்தா வந்து எங்கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தியாக வருது. அப்பா அவரோட தாத்தா பிரியம் ஜாஸ்தி. அதனால இல்லை அவன் தாத்தா நான் சாப்பிடுதுன்ட்டார். தாத்தா அவன் தான் ஆற்று ஒரு விஷயம் நடக்கிறது வரான்டா யாரும் கிடையாது. பேரன் யாரும். அப்புறம் வந்து யார் கூட்டம் தான் தெரிஞ்சது. அப்புறம் வந்து அவர் சாப்பிட்டாரு. அப்புறமா என்னோட சேர்ந்து சாப்பிட்டாரு தாத்தா. தெரியல இவர் எங்கள் அக்கா பிறந்தது. எங்கள் அக்கா பிறந்தாங்க. அப்புறம் வந்து அப்படியே கேம்ப் போயிருந்தபோது மெட்ராஸ் கேம்ப் தான் போகும். அப்புறம் மெட்ராஸ் கேம்பில் இது அக்கா பொண்ணை பண்ணிக்கிட்டாதுன்னு அப்படி ஒரு தர்மசாஸ்திரம் இருக்கா? ஓஹோ. அக்கா பொண்ணை இல்லை அந்த காலத்தில் எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சம்பிரதாயத்தில் இருக்கு. சம்பிரதாயத்தில் ஆசிரத்தில் இது இல்லை. சரி. ரிலேஷன் இல்லை. சரி. நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் சிஷ்டாலே பண்ணிட்டு இருக்கேன் அந்த காலத்தில். சரி. பண்ணிக்கூடாது அப்படின்னு சொன்னால் வேறு யார் அங்கே போய் தடி இவ்வளோ வந்து ரொம்ப அசௌகரியம் இருக்கும். அவர் இந்த மாதிரி விசேஷமாக போய் கல்யாணம் இல்லை. வைத்திய குடும்பம் தானே, சாதாரண குடும்பம் தான். அன்னைக்கு ஆகாரத்துக்கு கிடைச்சா போடுங்கிற நிலைமையில இருக்கிற குடும்பமாக இருக்கிறார். அம்மா கிடையாது எனக்கு பிரச்சனை. எங்கள் அம்மா கிட்ட அப்பா நீங்கள் வளர்ந்தது பாட்டிட்ட தான் வளர்ந்தேன். அப்பா பாட்டி இருந்தா இந்த அடுத்த தெருவு தானே. அதனால எங்க அப்பா தான் இதை வாங்கி கொடுத்து எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே பேட்டிக்கு எல்லாம் தாத்தா தான் பண்ணிட்டேன். அம்மா வேற இல்லைங்கிற ஒரு இது கல்யாணத்துக்கு சொல்றேன். அப்புறம் வந்து பார்த்தாரு எங்கள் அப்பா வந்து வேற ஒன்றும் வழியெல்லாம் போறாப்புல இல்லை. அவளும் கஷ்டப்படுறா. வெளியே பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்பாவும் சொன்னார். சரி அவளுக்கு இஷ்டம் இருந்தால் பண்ணிக்கிட்டு சொல்லுன்னு சொல்லி பெரிய ஒருத்தர் கொடுத்து பெரியவாளை திருமங்கல்லாம் கொடுத்து ஒரு வீட்டில் மெட்ராஸில் ஒரு வீட்டில் தான் கல்யாணம். தம்புசெட்டி தெருவில் தம்புசெட்டி தெருவில் தம்புசெட்டி தெரு வீட்டில் தான் தம்புசெட்டி மடத்துல தான் கேம்பு. அதுக்கு நேரம் ஒரு பண்ணாங்க தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி மாமி சொன்னாலே நிறைய பொண்களை பார்த்தது. அது சொல்லவே இல்லையா? அதை சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த கேம்பர் நான் போயிட்டு இருக்க போது
சில பேர் நான் முடிஞ்சாலே நான் முடிஞ்சு சில பேர் எல்லாம் கேட்டேன் அதெல்லாம் பெரியவாள்கிட்ட போய்யாவா பெரியவாள்கிட்டே போய் சொன்னாளா பெரியவா என்ன சொன்னா சொல்ற யாரோ ஒருத்தருக்காருன்னா அவ்வளோ வசதி உள்ளவா கிருஷ்ணாமலிக்காரா ஓஹோ நீங்க சக்கச்சவேர்னு வேற இருப்பேல் அந்த பேசுனா ஒருத்தரா கேட்டுண்டா போய் எல்லாம் கேட்டு பார்த்துக்கு முடிவு சொல்ல மாட்டானா ராஜேஸ்வரி அவன் சொன்னா நான் பொண்ணை கொடுத்துட்றேன் கைங்கரியம் போடணும் வேற ஒன்றும் நான் அழிவு பார்க்கல இவள் கைங்கரியம் பண்றவாளுக்கு நான் பொண்ணு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் சொன்னான் ராஜேஸ்வரி அப்பா அப்பா அந்த புதுக்கோட்டை ராஜம்மா சொன்னான் நான் அப்படி சொல்ல வேண்டாம் நல்லதா அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி தான் சொல்லணும் வரும்போது இல்லையா அப்படின்னு அவர் அந்த அம்மா சொன்னான் சரி நீ என்ன கோத்திரம் என்ன சமாச்சாரம் விஷயம் கேட்டான் நான் பிரயோஜனம் வந்து நல்லா கோத்திரம் அவன் வடவான்னா அவன் சேர்த்து போட்டான் அப்படின்னா வடவான் அப்புறமா மாமியை பிடிச்சி போட்டா அவர் இந்த ஊரில் யாரோ ஓகே செங்கல்பட்டு இந்த ஊர் அவன் யாரோ கேட்டான் ஆனால் ஒன்றுனா தட்டி போயிடுச்சு ஒரு காரணத்தான் தட்டி போச்சாட்டும் அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார் நீ தட்டி போயிட்டே இருக்கு வயசுலாம் ஆகுது அப்போ என்ன வயசு இருக்கும் 30 வயசு அந்த காலத்தில் 30 வயசுங்கிறது ரொம்ப லேட்டு தான் அந்த ரொம்ப நாளாயிடுச்சு வந்து வெளியிலலாம் ஜாஸ்தி பார்க்க வேண்டாம் எங்கள் அத்தையை கொண்டு இருக்காது கொடுத்துருப்பேன் அப்படின்னு வாழ சொல்கிறா வாழம் ஏழ்மையாக இருக்கா சரி பண்ணி சரி அப்புறம் அந்த கல்யாணம் அங்கே தொம்பு செட்டி படம் தெருவிலேயே அந்த தெருவிலேயே காணவியா கல்யாணம் ஆச்சு நான் உபாசனம்லாம் பண்ணி கல்யாணம் ஆச்சு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வா ஊருக்கு போயிட்டு அப்புறமா வா சொல்லிவிட்டேன் ஊருக்கு போயிட்டு கிருஷ்ணாயவருக்கு போயிட்டு சொந்த ஊர் கிருஷ்ணாயவரம் கிராமத்தில் ஒரு மாதம் உபாசனம்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உபாசனம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து வெளியாட்டம் அப்புறம் கல்யாணத்துக்கு எல்லாரும் அங்கே கேம்புக்கு வந்தவங்களும் போகும் எல்லாரும் கல்யாணம் பார்க்கறதுக்கு போயிட்டு வாங்க எல்லாரும் வந்தா வெரி வெரி மண்டா எல்லாம் மந்திரி ஆம்பளை கூட வந்தார் அப்படியே ஆம்பளை வந்தா ஓஹோ இந்த நங்கவரம் ஜானகி மாமி ஜானகி வெங்கட்ராமன் வந்திருந்தா அப்போ வந்து அவர் பிரசிடென்ட்டா இல்லை அப்போ மந்திரியா இருந்தார் மந்திரி அது மாமி நங்கவரம் பண்ண அன்னைக்கு யார் பெரிய மனுஷாலும் வந்தாலும் எல்லாரும் போகணும் எல்லாரும் வந்து எல்லாரும் 5-10 இருப்பாள எனக்கு வேணுங்கிற பையன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் போயிட்டு வாங்கோ வெறிவாள் அடிச்சிட்டே இல்லை நம்ம ஊருக்கு வந்து 2-3 மாசம் வந்தேடா அப்பாசம் முடிச்சுட்டு அப்புறம் கேம்புக்கு அப்புறம் வந்து திருவள்ளூருக்கு வந்து திருவள்ளூர் பாடசாலை வாத்தியார் தகராறுங்க அந்த வாத்தியார் சண்டை போட்டு வெளியில் போயிட்டேன் சீனகடம்பாடியில் மெட்ராஸ் எங்கள் சேகரவத்தை தான் படித்தார் ஆனால் கட்டுப்படுத்த முடியல அந்த கால பெரியவாளுக்கு அது இவரை முடி கிடையாது உள்ள கதை பெரியவா எப்படி அவன் இன்னைக்கு கொண்டாந்து அதை நான் சொல்லி டயருக்கா பார்த்துக்கோ இது ஒண்ணுதான் எனக்கு வேலை வந்து திருவள்ளூர் பாடசாலை வாத்தியார் தகராறுல எங்க அப்பாவை வாத்தியார் போட்டாங்க எங்க அப்பா வாத்தியாரை போட்டு நீ ஜாகையோட போய் வந்தது நான் இடத்துல எல்லா வசதியும் பண்றேன் நம்ம ஜாகை தனியாக கொடுத்துருவேன் பாடசாலை பக்கத்துலேயே ஜாக கொடுத்தா அங்கே திருவள்ளூர்ல பச்சை கொடுத்துருக்குல அங்கே பாடசாலை வாத்தியார் அடியுது அவனுக்கு கூட சொல்லி வைக்கட்டும்லாம் வேலைக்கெல்லாம் சொல்லி வைக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு எங்கள் சித்தப்பா என்ன வந்து அப்பயே சந்தோஷம் பழகிருந்தார் நான் வேலை தான் சொல்லி கொடுங்க சொல்லுவேன் அப்போ மகாராம் பாடசாலையே அவருக்கு பேர் நான் சந்தையெல்லாம் அப்படின்லாம் படைக்கினார் அவர் அது மாதிரி இங்கே திருவள்ளூர்லேயும் அவன் பார்த்தா சந்தையெல்லாம் சொல்லட்டும் நீங்கள் கூட மாட இருந்து 2 பேருமா இருப்போம் அங்கே அனுப்பிட்டாங்க திருவள்ளூர் கேம்ப் திருவள்ளூரில் நம்ம வடகரைக்கு வாங்கியார் இப்படி கொஞ்ச நாள் இருக்கு அப்போ தான் எனக்கு வந்து வயிற்று வலி வரும் வயிற்று வலி ஆரம்பிச்சேன் அப்புறம் வந்து நான் எங்கே இருக்கிறதோ சிரமமாக இருக்குது சரி இங்கேயும் அங்கேயுமா இருக்கு நான் கொஞ்ச நாள் இங்கே கொஞ்சம் இங்கிட்ட கொஞ்சம் நாள் இப்படி மாற்றி உங்களுக்கு பெரியவாளை விட்டு வெளியில் வந்தாலே உங்களுக்கு மாறு வலி வயிற்று அப்புறம் வந்து சரி இங்கே மாறி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே 1 மாதம் இருப்பேன் அங்கே பெரியவாட்டு 1 மாதம் இருப்பேன் இப்படி மாற்றி கேம்ப் போயிட்டு அப்புறம் சேகர் பிறந்தான் சேகர் பிறந்த 2-3 வயசாகிடுச்சு சேகர்
ஒரு கேம்ப் அங்கே கிருஷ்ண ராமகிரியும் அங்கே அங்கே ஆந்திரா பார்டர் அவனை வந்து ஒரு 3 வயசு இருக்கும் பெரியவாட்டு போட்டு பெரியவா தான் காப்பாற்றுவாங்க பெரியவா தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே சேகரன் பேர் தெரிஞ்சுட்டு கொண்டு வரணும் சந்திரசேகர்னு பேர் வச்சு. ஆமாம் பெரியவா பேர் தான் பெரியவா பெரியவா சொன்னாலும் நீங்களே வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டு பெரியவா சொல்லலாம் பெரியவா பேர் வச்சுட்டேன். பொண்ணு பிறந்தது 2 பொண்ணு பிறந்தது போயிட்டு வந்துருந்தேன். அப்புறம் சிவாசானது இருக்கும்போது தான் சேகருக்கு 7 வயசு ஆகிடுச்சு. உடனே அவனை கூப்பிட்டு வந்தேன். அம்மா 7 வயசு ஆகிடுத்து பெரியவா அனுகிரகம் பண்ணோம், பெரியவாளை வச்சுக்கணும் அவனை பெரியவா கைங்கத்தில் வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. பெரியவாட்டு படிக்கணுக்கு ஒரு நாள் பெரியவா கைங்கத்தில் வச்சுக்கணும் அவனை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 7 வயசு ஆகிடுச்சு. சரி உபநயனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உபநயனம் பண்ண சொல்லி அனுகிரகம் பண்ணாப்போ திருவள்ளூரில் போய் உபநயனம் ஆச்சு. உபநயனம் திரும்பி கொண்டு விட்டேன் வீட்டில் அப்படியே ஒரு நாள் நான் அங்கேயே இருந்தான். அப்படி மாடு பார்க்குறது ஏதாவது அப்படியா குடும்பம் போயிடுவான். இவன் காவாசி விவாதத்தில் போய் வைப்பான். விவாதத்தில் செல்லம் அவனுக்கு சின்ன பையனாக இருக்கானா செல்லம் கொடுத்து அவன் வச்சுருப்பான். ஆகாரம் கொடுப்பா பார்த்துட்டு எல்லாரும் அம்மா அப்பாலாம் நிச்சயம் யார் வந்தாலும் ஆகும் கொண்டே இருப்பா வைப்பா அம்மா அம்மா அம்மா. குமரேசன் வந்து ரொம்ப ஆச்சரியம்தான். ஏன்னா பான்ஸ் நாராயண மாமாவோட அம்மாவை குமரேசன் அவள் அண்ணா தான் பார்த்துட்டு இருக்கா. பொங்காத்து குழந்தைன்னா குமரேசன் அதுக்கு ஓடி போயிடுவா. எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி வேறு கொடுப்பா. நிறைய ஸ்கெட்ஸ் நிறைய ஒரு 50 வருஷம் 60 வருஷம் பண்ணி அங்கே மனசு அனுப்புவான். அப்படியே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மாதிரி பார்க்க முடியும் அன்னதானம். அப்படி இது மாதிரி கோசம்ரட்சம் பார்த்து எப்போ பார்த்தாலும் 10 மாடு இருக்கும். அந்த பாலை நிற்கும் பிள்ளைகள் சொல்லி இது ஒரு பெரிய கேங்க. அப்புறம் சேகர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்? பாடசாலைக்கு சேர்த்துருவாங்க. ராமசர்மா சர்மா தான் வாத்தியார் இருந்தார் ஆரம்பத்தில். இப்போ நீ நான் அப்புறம் அவர் சீனியர் பாடு எங்கள் ஊர்லேயே விட்டது. அங்கே ஒரு 2-3 மாதம் தான் இருந்தாங்க. நான் அவர் எனக்கு கூட கட்டுப்படல. அவன் ரொம்ப கட்டணம் ஜாஸ்தியாக இருக்குது. மாமி சொல்கிறேன் மாமி கொஞ்ச நாள் சேர்த்தோம். அதுக்கப்புறம் என்ன விட இங்கே யாருலேருந்து நாங்கள் மகாதான் வீடு பஜனமடத்துக்கு நேரம் வீடு கொடுத்துருந்தா. அங்கே அங்கே தான் சாமூர் சாத்திலாம் பெரியவரோட தம்பி சாமூர் அவர்தான் ஜாகம் இருந்தோம். நாங்கள் முதல்ல பச்சைமரத்தில் இருந்தோம். அப்புறம் இங்கே மகாதனத்துக்கு வந்துட்டோம். இவன் என்ன விட பாடசாலைக்கு 8 மணிக்கு கிளப்பி விடுவேன். இவர் தான் கேம்பில் தானே இருந்தார், மாமனாரோட தான் இருந்தேன். அப்புறம் வந்து போயிருந்தாங்க. இவனை தலை வாரிகள் வாரி இவங்க எல்லாம் பண்ணி பாடசாலை கொண்டு விடுவேன். நான் கொண்டு அவனை அனுப்பிச்சுட்டு நான் வந்து ஒரு 10 நிமிஷம் நான் குளிச்சு சமையலுக்காக நான் இது பண்ணுறதுக்குள்ளேயும் பாடசாலைன்னு விடுவான். இப்படியே பண்ணிட்டு இருந்தான். வாத்தியாருக்கு ஒன்றும் கட்டுப்படலை. ரொம்ப நான் ரொம்ப எனக்கு இதாக இருந்தது. என்னடா இப்போ தானே அவனை பாடசாலைக்கு அனுப்புறதுக்கு கொண்டு விட்டுருக்கேன், இப்படி படிக்காமல் எனக்கு என்னென்னா ரொம்ப இதாகிடுச்சு. ரொம்ப இவனை பற்றி ரொம்ப ஃபீலிங் வந்துருக்கு எனக்கு. ஏண்டா ஒன்றும் அங்கே அந்த படிப்பு ஸ்கூலும் கிடையாது. ஸ்கூலில் ஒரு 2 கிளாஸ் தான், சும்மா பேர் தான். அவன் ஸ்கூல் போனாங்கிறதே கிடையாது. 2 கிளாஸ் தான், சேர்த்து 2 கிளாஸ் தான் படித்தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் அவ்வளோதான். இப்படி பண்ணி இங்கே சேகரிப்பு தானே பாடசாலைக்கு அனுப்பிச்சு அந்த காற்று பண்ணிட்டு கேட்கவே மாட்டேன். இப்படியே டெய்லி பண்ணியிருந்தான். ஒரு கிலோமீட்டர் தான் சொன்னான். ஸ்கூலில் படிக்கிறது படி எதை படிக்கலாம் என்ன பண்ணணும், நான் வேறு தான் படிப்பேன்ட்டோம். அதுவா அது சொன்னேன் ஒன்று அதான் ஏதாவது ஒன்றான இருக்கிற மாதிரி ஒன்றுமே கொண்டு கூட ஒன்று படிச்சு உடனே விளையாட போகணும். இப்படியே பண்ணிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் வியாசபுத்தி தான் வரும்போது இங்கே சிவாசன்ட்டு வியாசபுத்திக்கு வரும்போது நானும் மாமனாரெல்லாம் போட்டு போகிறேன். அப்பா இல்லை பண்ணல அப்பா இல்லை. அப்புறம் சேகர் படத்தில் கர்நாடகா. அப்புறம் நான் சொன்னேன் சரி வியாசபுத்திக்கு நானும் வரேன் அப்படின்னு இவனையும் கூட்டிட்டு வந்தேன். பெரியவா அந்த தேனம்பாக்கத்தில் இந்த கிணறு இருக்கு பார்த்தியா, அங்கே அனுப்பத்தைல அங்கே நின்றுட்டு இருந்தோம். இவனையும் கூட்டிட்டு வந்தேன். அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி பாடசாலைக்கு அனுப்பி படிக்கவும் மாட்டேங்கிறான். ஒன்றும் அங்கே அந்த படிப்பு இருக்கும் இந்த படிப்பு இருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப இது பண்ணுறான். பாடசாலைக்கு விட்டா உடனே வரான். வாத்தியார் சொன்னால் அவர் வந்து என்னால் இவனை கற்றுக்க முடியாது, நீங்கள் வேறு பாடசாலை போயிட மாட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதானும் ஒன்றாலும் ஒரு இதையான போகணும். அவனோட பின்னாடி அவனோட இதை எப்படி இருக்க முடியல, என்னால் தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக ரொம்ப படுத்த நான் சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கிறான். பிடிவாதான் அவனை கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
கொண்டு விட்டேன். அப்புறம் பெரியா சொன்னா அப்படி இருந்தா கிட்ட இந்த மகன் என்ன சொல்ற அம்மா அப்படின்னா, இல்லைன்னா ஒன்றும் படத்தை ரொம்ப ஒரு இதுவும் இது பண்ண மாட்டேங்கிறேன், ஒரு படம் படிக்க மாட்டேங்கிறேன், பாடத்தாளுக்கு போக மாட்டேங்கிறேன். நான் சொல்லி அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா, பின்னாடி அவனோட இது எப்படி இருக்கும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவனை இங்கே விட்டுட்டு போக சொல்லுவோம் அம்மா, வேணும் நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், இங்கே விட்டுட்டு போக சொல்லுவோம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும், அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், நல்ல புத்தி வந்து திரும்பி ஏதாவது ஒரு பண்ணி கொடுத்து அவனை பின்னாடி அவனோட இது என்ன இருக்கணும் பெரியவா அனுகிரகம் சொல்லி கேட்டேன். எனக்கு சொல்லவும் முடியல, என்னால் பேச முடியும். சரி அம்மா ஒன்றும் அழ வேண்டாம், வருத்தப்படாத, நீ இங்கே பெரியவாட்ட விட்டுட்டு போக சொல்லுன்னு சொன்னேன். சரின்னு விட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் தேட வந்துட்டோம். இதே வார்த்தையை திருப்பி இவன் எல்லாம் படிச்சு முடிச்சு முன்னுக்கு வந்து எல்லாம் வந்த அப்புறம் எடப்பாடியில் அனுப்புறோம். ஏன்னா அதை பற்றி எல்லாம் முடிச்சுட்டானே, பாரசாவாதியார் விட்டாரு. அது வரைக்கும் கொஞ்சம் எங்கே தான் இருந்தான், காஞ்சிபுரம் தானே இருந்தான். அதுக்கப்புறம் அதே மொழி மாமா கூப்பிட்டா, நான் வந்துருந்தேன். இவன் படிச்சாச்சு, நான் தான் அத்தியானம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவன் அம்மா கூப்பிட்டு பெரியவா மொழி மாமாட்டேன். சரி அதே இதே இடத்துக்கு தான் கூப்பிட்டேன். இப்போ வந்து அவன் அம்மா வந்து என் பிள்ளை படிக்கல, இந்த படிப்பும் இல்லை அந்த படிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை, பின்னாடி அவனோட வாழ்க்கை அப்படின்னா இவனோட இது எப்படி இருக்குன்னு கஷ்டப்பட்டு அழுது ரொம்ப மனசு கஷ்டம் அழுது வந்து என்கிட்ட கொண்டு விட்டாலும் இல்லையா. ஆனால் பெரியவா சொன்னான், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாத, இப்போ ஊருக்கு போ, அவ சின்ன தாத்தா பெரிய தாத்தா அவன் அப்பா இவன் 3 பேரையோட எல்லாத்தையும் அவன் படித்து முன்னுக்கு வந்துடுவான். இவன் 3 பேரும் ஜாஸ்தி படிப்பு வச்சு அவன் முன்னுக்கு வந்துடுவான், நீ கவலைப்படாத முதல் பாட்டுன்னு சொன்னா போகும்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாம் முடிச்சு நீ கனாந்த தியானம் பண்ணி அவன் நல்லா இருக்கு வந்தோடனே பெரியவா அதே வார்த்தையை வந்து திருப்பி என்ன வந்து இனிமே அவன் அம்மா வந்து என் பிள்ளை இந்த படிப்பு இல்லை அந்த படிப்பு இல்லை ஒன்று படத்தலாம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதா. இனிமே அவன் அம்மா வந்து அழ மாட்டாங்க சொல்லி வருத்தப்பட மாட்டாங்க, அம்மா சந்தோஷமா இருப்பாளா கேளுன்னு மொழி மாமாட்ட சொல்லி கேட்க சொன்னான். அதே மொழி மாமா தான் அப்போ இருந்தால் கேட்க சொன்னேன். அப்புறம் அந்த பெரியவா அனுகிரகத்தை கஷ்டப்பட்டு மனசு ரொம்ப வருஷமா கொண்டு விட்டேன். இன்னைக்கு பெரியவா அனுகிரகத்தை அவன் முன்னுக்கு வந்து பட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெரியவா மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு நான் எனக்காக ரொம்ப பேசினதே இதான் பெரியவாட்ட பற்றி வந்துருக்கேன். பெரியவாரோட அனுகிரகத்தை நீ அவன் நல்ல ஒரு படிப்பு முழுக்க வந்து வாத்தியாராண்டு. இது பெரியவா முதல்ல நீங்க கொண்டு போய் படும்போது அழுதேன்னு சொன்னது, அதுக்கும் இவர் படிச்சு முடிச்சு எல்லாம் பண்ணி பெரியவா 2வது தடவை கேட்டதுக்கும் எவ்வளவு வருஷம் இருக்கும்? படிப்பு முடிச்சுட்டானே, 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதுதான் விசேஷம். என்னன்னா ஒரு நாளைக்கு நமக்கு இது ஒரு குழந்தை, அதை பத்தின ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். பெரியவாளுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வரா பாக்கறா, ஒத்தொத்தரும் ஒரு கவலையை சொல்றா. 10 வருஷம் கழிச்சு கூட அன்னைக்கு சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு மனசுல அப்படியே இருக்கு, காலில் அப்படியே அம்மா வந்து கஷ்டப்பட மாட்டாளேடா, அம்மா என் பிள்ளை பொண்ணு இல்லையே அழமாட்டாளே அம்மா அப்படின்னு அப்படியே காமாட்சி தான் ஜட்டாபாராயணம் பண்ணோம். நிறைய ஜட்டாபாராயணம் சொல்லி எல்லாரும் பண்ணா ஒன்றும் சரி ஜட்டாபாராயணம் அது இருந்தால் ஒரு ஊருக்கா போச்சோன்னா திருவண்ணாமலை போச்சோன்னா, அப்புறம் திருஷ்ணாமலை போச்சோன்னா எல்லாம் ஜட்டாபாராயணம் அனுப்பிச்சா. படிச்சுட்டே இருந்தான். பாடசாலை படிச்சுட்டே இருக்கும் போது கிளம்பி பாடசாலைக்கு இருந்தாம பெரியவா பரப்பிட்டு போயிட்டார். முன்னே இவன் பரப்பிட்டு ஒரு இளம்புற பெரியவா கேம்புக்கு கேட்டு விசாரிச்சு நாங்கள் வந்துட்டோம். சொல்லாம பாடசாலை ராஜ்யத்தையும் சொல்லாமல் விட்டான் வரலாம அங்கே வந்துட்டோம். அடுத்த கேம்புக்கு 7 கிலோமீட்டர் இருக்குமாங்க. 8 கிலோமீட்டர்ல வந்து சேர்ந்தான் கோவில்ல வந்துட்டான். சொல்லி ஜாம வந்துட்டான். எல்லாரும் தேடி குளத்தை தேடி அங்கே தேடி இங்கே தேடி எல்லாம் தேடி அப்பா அவனை அடிக்கிறது அன்னைக்கு ஒரே நாள் தான். அப்புறம் பெரியவா அதுக்கு அடினா சொன்னாங்க எழுதும். அது வந்து அங்கே வந்துட்டான். அப்புறம் சமாதானப்படுத்தி சரி நானும் வரேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு மறுபடியும் பெரியவா அவர் கூட மறுபடியும் சிவஸ்தானத்துக்கு வந்தார். பையன் கூட சேகர் கூட கிளம்பி போன பெரியவா கிளம்பிட்டான், இவனும் கிளம்பி ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் திரும்பி சேகர் அடிச்சுட்டு மறுபடியும் பெரியவா திரும்பி வந்தாரா? வச்சுட்டு அங்க அப்புறம் திரும்பி இங்கே சிவாசாந்திக்கு வந்துட்டான். சிவாசாந்தி வந்து அப்புறம் சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் சொல்லி அப்புறம் பார்த்து வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் அப்புறமா அப்புறம் நிச்சயம் ஐடிமை ஓடணும் அம்மா கிட்ட. அப்போ மாமா இங்க தேனம்பாக்கத்தில் இருப்பாரு, சேப்பம்மா தேனம்பாக்கத்தில் இருப்பார். சேகர் ராத்திரி ஆயிடுச்சுன்னா இங்க வந்துடுவான் தேனம்பாக்கம்.
அப்பாவோட வந்து படுத்துப்பான். காலம்பரம் அந்த வெள்ளை குளம்னு அதுக்கு ஒரு குளம், மாமாவும் அங்கே தான் போய் சாமி பண்ணுவார். இங்கே இந்த குளத்தில் சாமி கும்பிட அந்த குளம் தான் சாமி பண்ணுவார். தேர்த்து படிக்க மாதிரி இருக்கும். பண்ணும்போது டெய்லி நம்மனா யாராவது ஒரு ரூபா சைக்கிள் ஐஸு போய் சர்மா அதில் விட்டுட்டு வரணும். நான் ஒரு நாளைக்கு மௌலி ஒரு நாளைக்கு சேகண்ட மாமா ஒரு நாளைக்கு சைக்கிள் உட்காந்து வச்சு ஐஸு போய் சர்மா ஆசு வாத்தியத்தில் விட்டுட்டு வந்துடணும்னு. விட்டுட்டு வரும்போதே நம்மனா 1/2 நாள் ஓடி வந்துடுவான். அப்புறம் அடுத்தது எடுத்து போய் விடுவான். அப்புறம் மாமா சொல்லி பாடம் சொல்லி, ஆனா நீங்க நல்லா பெரிய வித்வானா இருக்குன்னா பெரியவாதான் கல்யாணம் எல்லாம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன சொல்லுது பொங்கல் சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் தெரியாது, என் பெரியவா பார்த்துப்பா அப்படின்பா. அதனால பெரியவா யாரை சொல்கிறாலோ அவளை தான் நம்ப. அதே மாதிரியே குழந்தை கல்யாணமும் அதே மாதிரி தான். உன் தங்க பிள்ளைக்கு கொடுன்னு பெரிய பொண்ணை சொன்னா இன்னொரு பொண்ணை இங்கே சொல்லியிருந்தாரு. ஜாதகம் பாருங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஜாதகம் பார்க்கல ஒன்றும் பார்க்கல, அவ யார சொல்றாலும் அவளை கல்யாணம் அப்படின்னு அந்த அந்த இதுல தான் கல்யாணம் பண்ண. இவர்தான் 2வது பொண்ணுடைய பையன். உங்க பேரன் என்ன பண்றது நீங்க? நான் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறேன். எந்த எந்த காலேஜ்? சங்கரா யூனிவர்சிட்டி. சங்கரா யூனிவர்சிட்டி மடத்து யூனிவர்சிட்டியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்புறம் சேகருக்கு இப்படி கல்யாணம் பண்ணிச்சா? சேகர் கல்யாணம் அதன் அவளே காசிலேருந்து சதாசிவம் சொல்லிட்டு அங்கே இருந்த காட்டில் இருந்தார். அவர் வந்து அங்கே தஞ்சாவூர் ஜில்லா காட்டில் தான் அங்கே சீர்காழி சீர்காழி கட்டுறார். அவர் வந்தார். அவர் இங்கே உத்தியோகத்தில் இருந்தார். அவர் இந்த என்டிபிசி இது ஆஃபீஸில் வேலை. சேகர் கல்யாணம் போது இருந்து இருந்தாரா? டெல்லியில தான் பண்ணி நிச்சயம் பண்ணி லீவுக்கு வந்தார். இங்கே சீர்காழி காட்டுறவர். அவர் வந்து நீ பார்த்தாரு, நீங்கள் மரத்தில் இருந்தார். பெரிய தேசம் பண்ணார். தீபாவளி சாமனா பண்ணார். இவன் இருந்தாங்க. தீபாவளி சாணத்தை வந்தான். வந்து பார்த்தா மைக்கா என் பொண்ணுக்கும் 12 வயசாகுது, கன்னியாதானம் பண்ணணும். அப்படியா? சேகர் கன்னியாதானமா? கன்னியாதானம் இந்த பையனுக்கே கொடுக்கணும். இவனுக்கே கொடுத்துறேன். இந்த பையனுக்கு கொடுத்துறேன். சரி கொடுத்துறேன். புரிவா? ஜாதகம் ஒண்ணு கிடையாது. பரமேஸ்வரன் சொன்னா செய்ய வேண்டியது. அதான் சொல்லுவா, யாராவது ஜாதகம் குடும்பம் ஒண்ணும் வேண்டாம், பெரியவா பார்த்தா பெரியவா கண்டிப்பா அவ அதே மாதிரிதான் கொஞ்சம் பெரியவா சொல்லி அவ சொன்ன வரந்தான் பண்ணிடும். ஜாதகம்லாம் எதுவும் பார்க்கல, என்ன இருக்கா, அவளுக்கு வசதி இருக்கா, இது இருக்கா, எதுவும் விசாரிக்கல. நீ இந்த பையனை கொடுங்குறாளா கொடுத்தாச்சு. அதே மாதிரிதான் நம்ம 3 கல்யாணமும் அவ சொல்லி தான் பண்ணிட்டு. அப்படி 2வது கல்யாணம் தங்க அது அல்லூர்ல அது ரொம்ப இது பாருங்க, பெரியவா ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த இடத்துல நடக்க முடியாம ஆயிடுச்சு. 2வது பொண்ணு கல்யாணத்துல அப்புறம் மகாகௌரி உட்கார்ந்து அப்போ மகாகௌரி கர்நாடகம் வந்து உன் தங்க பொண்ணியருக்கே கொடுத்துருவல அப்படின்னா பெரிய பொண்ணு. அவன் வந்து மெட்ராஸுக்கு வந்து தங்கையை போட்டு கேட்டேன். அவள்லாம் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்போ நான் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சாப்பிட்டு விட்டாவா. அப்புறம் வந்து நான் சொல்கிறாவா எல்லாம் வேண்டாங்க, அவள் கல்யாணம் வேண்டாங்க, அவள் கல்யாணம் தான் வேண்டான்னு சொல்கிறாவா அப்படின்னு சொல்லாம வேண்டான்ட்டாவா. இப்போ வேண்டாம் படிக்கலாம், படிக்கலாம் முடிக்கட்டான் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. சரி மறுபடியும் அப்புறம் வேலை மாமா கூப்பிட்டு மறுபடியும் போய் அவர் தங்கை போய் கேளு, இந்த மாதிரி பெரியவா சொல்லிட்டுருக்கா கல்யாணம். எங்க நாத்தனார் ரொம்ப பெரியவா தங்கை போய் கேளு, இந்த மாதிரி பெரியவா சொன்னான்னு சொல்லுவோம். அப்படி வாண்டான்னு சொல்லிட்டாக்கா திருடமுதூருக்கு போய் பாடசாலை பையனை கூப்பிட்டு வந்து அதே தேதியில பண்ணணும். ஆனி மாசம் 3ஆம் தேதி கல்யாணம் பண்ணணும். அப்படிங்கிறாளா பெரியவா? அதே தேதியில பண்ணணும். அல்லூர்ல நிச்சயம் அது வர அல்லூர்கார யாரோ ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாவா. அப்புறம் அது இன்னும் தட்டி போயிடுது. வேதபடி மாமா கூப்பிட்டு மட்டத்தைங்க பூர்ண கொடுத்து குல்பர்காலே இருந்தான். அங்கேயே நம்ம பிளைட்ல மாமா தான் இருந்தான். வந்துட்டு எங்க நாத்தா நகரத்துக்கு வந்து இப்போ பெரியவா பூர்ண கொடுத்துட்டா, பூர்ண பண்ணமா காய் கொடுத்துட்டா, எங்க நாத்தனாரத்தை எல்லாருமே இருந்தா. இவ்வளோ தட்டி என்ன பண்ணி கேட்கறது. எங்க நாத்தனாரத்துக்கார் வந்து இப்போ இஷ்டம் இல்லை. எங்க நாத்தனாருக்கு மனப்பூர்வம், ஏன்னா அவள் பெரியவா பக்தினால பெரியவா சொல்லிட்டா தட்டப்படாது. நான் ஒரே தீவிரமா தான் இருந்தா. மாமா 2 தடவை அதோட பெரியவா சொல்லி கொடுத்துட்டா வேதபடி மாமா. அப்புறம் எங்க நாத்தனாருக்கு ரொம்ப தீபம்னா 8 வெள்ளிக்கிழமை சாதாரண குத்தி விட பூஜை பண்ணுவாங்க நாத்தனார். அப்புறம் எங்க நாத்தனார் வந்து
நீங்கள் இந்த பெரியவா சொல்லியிருக்காரு தட்டப்படாது, இது பண்ணின தான் ஆகணும். இது சாதாரண வெள்ளி மட்டும் பண்ணுவா, பண்ணி அவரை கூடவே கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் நாட்டில் முடிவு பண்ணான். அப்புறம் சரிங்கிற மாதிரி முதல் பொண்ணு கல்யாணம், அப்புறம் சேகர கல்யாணம் ஆச்சு. அப்புறம் வந்து ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் ஆகும்போது அப்புறம் நான் திருவண்ணூரில் இருந்தேன். நான் அப்புறம் வந்து திருவண்ணூர்லேருந்து ஒரு நாளைக்கு இங்கே வந்தேன். இங்கே பின்னாடி நான் உட்காந்துருந்தேன். நான் அடிக்கடி வருவேன் போவேன்னா இல்லையா, பின்னாடி உட்காந்தேன். உட்காந்த உடனே அப்பா பெரியப்பா அடிக்கடி வருவார் பெரியவாட்ட, எல்லாம் பக்தியாக இருப்பார். அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, ரொம்ப ஜாஸ்தியாக வயசாகிடுச்சு, இதுவாக இருக்குது. உங்களுக்கு பெண் பேர் அவர் பேர். அவர் வந்து கேட்டார், அவன் அப்பா வந்து ரொம்ப அசக்தமாக இருக்கார், ஒரு 20 பிள்ளையும் கல்யாணம் பண்ணணும் அப்படி. சரி நான் என்ன பண்ணி இது பண்ணிவிட்டேன். சரி தான் நான் அப்பயே ஒரு பூர்ண 3 அது வாங்கிட்டாரு. அவ்வளோதான், அப்படியே வாங்கிட்டுறேன். என்னெல்லாம் அவன் கேட்கல, நான் பின்னாடி இருந்தேன். ஒன்றுமே கிடையாது. பெரிய அனுகிரகம் பண்ணால் நான் அப்படியே பண்ணிக்கிறேன், பெரிய அனுகிரகம் பண்ணால் ஒரு பூர்ண பலத்தை கொடுத்துட்டா அவர் கையில் போய் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்புறம் அவரை வந்து கிடப்பு சொல்ல எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டா அவங்க பொண்ணு கல்யாணத்தை. இவர் ஆத்துக்கு ராத்திரி வரும்போது 2 குத்தி விளக்கு அது இது தேங்காய் பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டா சுபா கல்யாணங்கிறா. என்ன அப்படின்னா பெரியவா அவர் வரேன்னு சொன்னா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டா நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த என் பொண்ணு இந்த வீடு கட்டி எங்களுக்கு கொடுத்தா. அப்புறம் வந்து அங்கேயே திரும்ப அப்புறம் இந்த வீடெல்லாம் கட்டியாச்சு. வீடு தெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு வந்துட்டேன். பெரியவா வந்து தங்கிட்டு சேகரை கூப்பிட்டு உங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுது, நான் வந்து போனேன்னு சொல்லி லெட்டர் எழுதி போட்டேன். பெரியவா உட்காந்து எல்லாம் பண்ணிருக்கா. இது ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். பெரியவா வந்து உங்கள்கிட்ட ஏதோ எது கேட்டாலும் ஒரு சிரிச்சுட்டு ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை பெரியவா சொன்னாலாம், ராமூர்த்தி நீ ஜெயிச்சுட்ட, நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாலா? அது என்ன இது? உங்களை பேச வைக்க முடியல அப்படிங்கிறதுல அப்புறம் இது வைத்தவலிக்கு சொல்லுங்க. வைத்தவலிக்கு பெரியவா சொன்ன சொல்லுங்க. அதுல வைத்தவலியே கிடையாது அவருக்கு. ஜாஸ்தியா இருந்தது. அது சார் ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டாம், எல்லாம் பண்ணினா நல்லா ஆப்ரேஷன் தான் சொல்லிவிட்டா. ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டாம், அவனே ஆப்ரேஷன் பண்ணிக்க போயிடுவான் அப்படின்னு பாரதி கேட்டிருக்கேன். ஒரு வாரம் போகட்டும், அப்படி பாட்டு பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டான். ஆப்ரேஷன் பண்ணிக்காம அவ இது சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு நாளைக்கு இங்கே கடைசி காலத்தில் முன்னாடியே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் நேமா. இப்போ மௌனம் போட்டா, படுத்துட்டா தான் படுத்துட்டா, மௌனம் போட்டா. ஒரு வருஷம் இருக்குமா? அது ஒரு வருஷம் 3 வருஷம் இருக்குமா? 3 வருஷம் படுத்துருந்தேன். 3 வருஷம் படுத்துருந்தேன். அதில் இன்னைக்கு சரியாக கரெக்டாக தெரியல. அன்றைக்கி வந்து ரவி தான் ஆகாரத்தில் ஊட்டிக்கிட்டு இருந்தான். எல்லாம் கூட எல்லாம் இருப்பா, எல்லாரும் கூட இருப்பான். பிடிச்சி பார்ப்பேன். முன்னாடி விட்டுருந்த இந்த வாழாறு வச்சுட்டு படுறதுக்கு கையிறதுக்கு எல்லாம் ஒரு வாழா சொன்னேன். அன்றைக்கி வந்து நான் அதிர்ச்சியாக நான் போனேன், என்ன உட்கார முடியும். நான் உட்கார்ந்தேன், முன்னாடி உட்கார்ந்தேன். அந்த வாழா பிடிச்சி நான் உட்கார்ந்தேன். நான் பார்த்து போகிறது கையாளுக்கு தான் அதுக்காக ஆகாரம் கூட்டிகிட்டு இருந்தான். ரவி திருவண்ணூர் ரவி கூட்டிகிட்டே இருந்தான். இந்த வயசு வழியாக ரொம்ப சாப்பிட்றாரு. பெரியவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க. இந்த உச்சிக்கிட்ட தேவைன்னா அவனுக்கு கொடுக்குமா இது வேணா அப்படியே ஆண்கள் வேண்டாம் சொல்லி சாப்பிட்ருந்தார். அவன்கிட்ட கையில் கொடுத்துட்டான். நானும் சாப்பிட்டுட்டேன். பெரியவா வந்து இவரை பார்த்து சிரிச்சான். உடனே இதில் சாப்பிட்டு மிச்சத்தை அப்படியே சாப்பிட்டேன். பெரிய என்ன பார்த்து சிரிச்சா. எல்லாரும் சிரிச்சா கூட அவ்வளோதான். வயிற்றுவலி கிடையாது அப்படின்னு வயிற்றுவலி மறுநாள் வயிற்று வலி இல்லை. வயிற்றுவலி அதுக்கப்புறமா வயிற்றுவலி இல்லை, வரவே இல்லை. அதோட தெரியாது. அதோட தெரியாது. மூகபஞ்சவி சொல்லி தான் அந்த பேச்சு இருக்கு. அந்த இதை சொல்ல சொன்னாங்க. பேச வந்து வாழ்க்கிறாரு தான். அது எப்படி அது சொல்லலையே? அதுக்கு திக்குன்னு நான் மூகபஞ்சவி வரேன் நான் சித்தப்பா சொல்லிட்டாரு. பெரியவா கையை எடுத்தனால தான் அது சரி குணமாகும் நோக்கு சித்தப்பா சொன்னதுனால கையில் பண்ணிட்டு 4 இடத்துல அது மறைஞ்சு போச்சு. திக்குவாய் ஜாஸ்தி இல்லை, பால் கொஞ்சம் கொஞ்சம் அநேகத்துக்காது. இப்போ பேசுகிற போது அதிகத்துக்கு காவல் அது மாதிரி ஆகிடுச்சு. அப்படி 4 இடத்துல அது திக்குவாய் மறைஞ்சு போயிட்டு. எனக்கு திக்குவாயின்னு ஒன்றும் தெரியாது. வாய் வணங்குறேன்னு அது திக்குவாய். மூக்கு பஞ்சு சொல்ல சொன்னாங்க. பாராயணம் நிச்சயமாக பாராயணம் பண்ண சொன்னாங்க. பாராயணம் இருந்தேன். இப்போ சில ஸ்லோகம் தான் பாராயணம் பண்ணேன். அதுலேருந்து 5 சதவீதம் சில ஸ்லோகம் மட்டும் இப்போ பாராயணம் பண்ணியிருந்தேன். இது கேம்பு கூட தூப்பரிய கேம்பு கூட அனுப்பிச்சிருந்தேன். சாந்தாலேஸ்வரர் கோவில் இருந்தார். சாந்தா கோவில் இருந்தார்.
அப்போ வந்து சம்பளம் கொடுக்குற மரத்தில் எனக்கு ஒரு காலம் அரிசியும் 70 ரூபாய் சம்பளம் அப்போ மாதம். எங்கள் அப்பா சம்பளம் அது. எங்கள் அப்பா காலத்தில் எனக்கு ஆரம்பத்தில் சம்பளம் கிடையாது. ஆரம்பத்தில் சம்பளம் கிடையாது. ஆரம்பத்தில் அப்பா வந்து அப்பா ஜாக வச்ச பிறகு தான் அந்த 70 ரூபாயும் அரிசியும் கொடுக்குற அப்பாவுக்கு பாடசாலை வாத்தியாருக்கு. எங்கள் அப்பா காலம் ஆனதுக்கப்புறம் இவனுக்கு கொடுத்து முடிச்சு விட்டாது. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீ வந்து மனசில் சம்பளம் வாங்குற, அதனால அவா கூட போ அப்படின்னா. சரி தான் கூட போ. நான் போனேன். 70 ரூபா சம்பளமும் அரிசியும் கொடுத்துருக்காரு. போய் அந்த கர்நாடகாவில் சுற்றி பாலக்காடெல்லாம் சுற்றிட்டு வந்தேன். பாலக்காட்டில் சுற்ற போது பாலக்காட்டில் எனக்கு இது கொடுத்து இரும்பல் அங்கே இருக்கிற டாக்டர் பார்த்து ஆஸ்மான்ட்டான். ஆஸ்மா வந்துருக்கு, இங்கெல்லாம் வைத்தியம் இல்லை, மெட்ராஸில் தான் போக முடியும். இப்படியா வந்து பிரசாதம் கொடுத்து நீ கேட்டுவா, நான் பெரிய சொல்லிவிடுவோம். இதெல்லாம் ஷீட் வாட்டர் இது இல்லை, இதுவாக இருக்கும், இது குளுமையான தேசம் அதெல்லாம், ஆனால் நமக்கு ஒத்துக்காது, இந்த மாதிரி ஆஸ்மா இருக்குங்கிறான் நமக்கு. இப்போ பெரியவாட்டு சொல்லிவிட்டோம், அங்கேயே சொல்லிவிட்டு அவள் ஆரம்பிச்சுட்டாங்க. நான் மெட்ராஸுக்கு பெரியவாட்ட வந்தேன். நான் பெரியவா வந்து இந்த வைத்தியநாதியர் டாக்டர் பெரியவாள் பாப்பார் டாக்டர் அவர்கிட்ட சொல்லி எனக்கு பாருங்க அப்படின்னு அவர் எல்லாரும் சேர்த்து பார்த்தேன். இந்த மாதிரி ஆஸ்மாலாம் இரும்பு இருக்க யாரும் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டார். பெரியவாள் பெரியவாட்ட வந்துட்டேன். பெரியவாட்ட வந்து அப்புறம் விளையாட்டு முடிக்காமல் தான் இந்த காபி சாப்பிட்ற இது சண்டை பண்ணலாம். காபி சாப்பிட்டா பிடிக்காது. காபின்னா பிடிக்க பிடிக்காது. ஒரு 8 பேர் தான் காபி சாப்பிட வருவாங்க. இந்த காபி சாப்பிட்றதுல யாரெல்லாம் காபி சாப்பிட்றோம் பெரிய விளையாட்டு கூட இருக்குது கேம்பம். காபி சாப்பிட்ற அத்தனை பேர் எல்லாரும் எல்லாரும் வெளியில் போக மாட்டாங்க. வெளில போக மாட்டாங்க. காபி சாப்பிட்ற அத்தனை வெளியில் போக மாட்டாங்க. மேனேஜர் கிருஷ்ணாதி இருந்தார். இப்படி சொல்கிற ஆளுங்க நான் ரகசியமாக தான் பிடிச்சிருந்தா வெளியில் போய் பிடிச்சிருந்தா எல்லோரும் வெளியில் போவோம். காபி சாப்பிட்ற வைகரி பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஒரு 8-5 பேர் தான் இருந்தோம் நாங்கள். ஒரு மாமா ஆஞ்சநேய சாமி கண்ணா காஃபி கண்ணு பானமேடு கண்ணு அவன் காஃபி சாப்பிடுவான். ஒரு 8 பேர் தான் பாக்கி இருந்தான். பூஜாரான நேரத்தாவில் அதை தந்துட்டு நான் விட்டு சங்கர் நாராயணன் விட்டு இந்த ஜானகிராமன் தம்பி அவன் வந்து இருந்தான். வந்து அவனும் காஃபி சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி காஃபி சாப்பிடாதனால நெய்வேத்தியம் போகணும். இங்கே என்னையும் அவனையும் கூப்பிட்டான். நெய்வேத்தியம் போகணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, அது அடுப்பே கூட தெரியாது. நான் சொல்கிறேன் வாழ்ந்துட்டு விளையாட்டுடைய உட்காந்துட்டு சமையல்கிட்ட உட்காந்துட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் அது தெரிஞ்சே இருக்கும். நெய்வேத்தியானதுக்கு தான் பூஜைக்கு போனோம். பூஜைக்கு போய் நெய்வேத்தியம் அந்த மாதிரி 2 நாளைக்கு போயிட்டா எல்லாரும் வரலாம். இப்போ கோபம் ஜாஸ்தியாக இருந்தது. இந்த கோபம் காப்பி சாப்பிட்றதுனா கோபம் ஜாஸ்தியாக போய் எல்லாரையும் வழியில் அங்கே போயிட்டாங்க. போடுங்க தலைவரவாயிட்டாங்க. அப்புறம் வந்து மறுபடியும் விஸ்வநாதையை சமாதானப்படுத்தி எல்லாரையும் போய் திரும்ப காலில் வந்து எல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாது, காலை சாப்பிட மாட்டாங்க. மறுபடியும் எல்லாரையும் வந்து நமஸ்காரம் பண்ணி சத்தியம் பண்ணிட்டு அப்புறம் அது எல்லாரும் சேர்த்துருந்தாங்க. ஒரு காப்பி கதை ராத்திரி விராட்டு சத்தியமாக நின்னேன், நமஸ்காரத்தை பண்ணேன். விராட்டு ஒரு கேள்வி கேட்கறாருன்னு அவங்களுக்கு பயமாகவும் இருக்கு. புலியில் இது சிங்கம் இல்லை, கண்டி இல்லை, அவனுக்கு கடிச்சிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லை கேட்குறது பயமாக இருக்கு. விரைவா காஃபி சாப்பிட விட டீ சாப்பிட விடன்னு சொன்னார். ஏதோ அர்த்தம் தாத்பரியம் இருக்கு. காஃபி சாப்பிட்றதுல ஏதோ கூடாதுன்னு ஒரு தாத்பரியம் இருக்கு. இது என்னமோ போதை கதை கதைன்னு சொல்ல நல்லா சரியான நியாயம் இல்லை. பெரிய மனசுக்குள்ள ஏதோ வச்சுருக்கு. நான் செத்து போகிறதுக்குள்ளே யார்ட்டையும் சொல்லணும்னு வச்சுருந்தேன். ஒருத்தர் பெரிய காப்பிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டாங்கிட்ட. சாப்பிட்டாச்சும் தயாரிட்டு உள்ள வச்சு காப்பின்னு வார்த்தையே சொல்ல மாட்டாங்கிட்ட. பயப்படுவாங்க. நீங்கள் தைரியமாக கேட்டேன், கேட்கணும் சொல்லணும்னு ஆசை. பால் நல்ல வெளுப்பு, டிகாஷன் நல்ல கருப்பு. கருப்பில் வெள்ளை சாப்பிடாது தர்மசாஸ்திரம். வெறும் டிகாஷனை போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். டீ டிகாஷனும் காப்பியும் நீ சாப்பிடு. ஆனால் பால் 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாதுங்க தான். அதுக்காக தான் அதை வேண்டான்னு சொல்கிறேன். தர்மசாஸ்திரம் தான் சாஸ்திரத்துக்கு விரோதம் பண்ணக்கூடாது சொன்னேன். அந்த மாதிரி காப்பி சாப்பிட்ற விஷயம் இப்போ தான் அவ்வளோ அழகாக சொன்னாங்க. என் பையனை பூஜை பண்ணி புதுசு அவனுக்கு அவன் பூஜை பண்ணணும். அவங்க ஒரு கடவுள் இருந்தார், ராதாகிருஷ்ணயர் இருந்தார். அவர் வயசானவர், ரயில்வேலேருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அப்புறம் எல்லாம் அத்தியானம் பண்ணேன். இவன் அவனை பூஜை பண்ண வந்து விட்டான். அவன் வந்து நீ வந்து பூஜையெல்லாம் சொல்லிக் கொடுவனுக்கு அவன் பூஜை பண்ணான். அவன் பூஜை பண்ணியிருந்தான். நான் சொல்லிட்டு இருந்தபோது அந்த புருஷனுக்கு தெரிஞ்சாலமா நான் புருஷனுக்கு சொல்லி அவன் பூஜை பண்ணியிருந்தேன். அவனுக்கு வந்து 9 வயசு
8 வயசு 8 வயசு. அந்த இதில் இருக்கானே அந்த எவ்வளோதான் அந்த ஃபோட்டோவில் இருக்கான் பாருங்க. நான் புதுசு அவன் பூஜை பண்ணியிருந்தான் 2 ஸ்டார்ட் பூஜை. நான் கடைசியில் வந்து தரிசனம் பண்ணுவா, ரொம்ப விஷயம் பண்ணுவான். ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணால் காலை வெளியே சொல்லிக்காம இந்த டிரைவர் தான் ஸ்னேகம், இந்த பஸ் ஸ்டாண்டில் டிரைவர் தான் ஸ்னேகம். சின்ன பையன் அங்கே போவா அங்கே போவாலாம் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஆற்காடு கூட்டு போயிட்டான் சொல்லிக்காமையே இவன் கேட்குற ஆற்காடு கூட்டு போயிட்டான் பஸ்ஸில். டிரைவர்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட் பண்ணி எல்லாரும் தேடுறான். அது மாதிரி பழங்களெல்லாம் தேடி தான் பாலக்காடு மாதிரி எல்லா பழங்களையும் தேடி எல்லாரையும் ஆளை விட்டு எல்லாம் கஷ்டப்பட்டா ரொம்ப. அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு வந்து சேர்ந்தான். திருப்பி அந்த பஸ் வந்து திருப்பி கொண்டு விட்டான். என்னடா பண்ணால் ஆற்காடு போயிருந்தேன், டிரைவர் கூட்டு போகாமல் போயிட்டேன். அப்புறம் பெரியவா வந்து அவன் வந்தால் தான் பூஜை இன்னைக்கு அப்படின்னு அவன் வந்து பூஜை பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் 2 மணிக்கு மேலே அவன் வந்து நான் பூஜை பண்ணிவிட்டேன் அப்படின்னேன். நீ பூஜை பண்ணக்கூடாது, அவனே கொடுத்தான். அவன் 2 மணிக்கு மேலே வந்து அவன் ஸ்டார்ட் பண்ண சொல்லி அவனுக்கு வந்து பூஜை பண்ணி சொல்லி அன்றைக்கி அப்புறம் தான் பிக்ஷை வாங்கிட்டு 9 மணிக்கு போனவன் 2 மணிக்கு வந்தான். ரொம்ப உங்களுக்கு ஏதாவது சொப்பனங்கள் வந்திருக்கா பெரியவா? சொப்பனத்தில் வந்திருக்காளே ஜாஸ்தி வராது சொப்பனம். பெரியவா உங்களை ஏதாவது கோச்சின்னு இருக்காளா? எதுக்கு? கேம்பில் பெரியவா வந்து தீர்சம் கொடுப்பான். எல்லாருக்கும் தீர்சம் கொடுப்பா. எல்லாருக்குமே தீர்சம் கொடுப்பான். தீர்சம் கொடுத்தா அந்த ஜனங்கள்லாம் கோலம்லாம் வந்தாலும் சரி, இந்த கியூவில் வராமல் வந்தாலும் சரி, கிட்ட ஏதாவது வந்தாக்க உடனே கோச்சுடுவான். கோச்சு ஒவ்வொன்றும் கற்றுவான். நின்றுட்டு கத்துவா வேற. ஆனால் பண்ண அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். அடிச்சுக்க ஆரம்பிச்சிருப்பான். பெரிய கற்று கோபத்தை வரவழைச்சுப்பான். அப்புறம் அந்த கோபத்தை பார்த்து ஜனங்கள்லாம் சாந்தமாக இருந்து கியூவில் வந்து திருஷ்ணாமணி கேம்பு எல்லாம் அப்படி வரும். அதெல்லாம் அப்படி ஒரு நாளைக்கு அந்த கோபத்தோடையே உள்ளே வந்துட்டான். பிக்ஷைக்கு வந்துட்டான். பிக்ஷைக்கு வந்து நான் உள்ளுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்து பிக்ஷைக்கு ரெடி பண்ணி வச்சு இலையெல்லாம் போட்டு சேர்மா ஆசனம்லாம் போட்டு எல்லாம் தயாராக இருந்தேன். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், நீ இருந்தால் தான் பிக்ஷை பண்ணுவேன் நினச்சிட்டு இருக்கேன். கோபம் அப்படியே கோபத்தோடு இருந்துட்டாங்க. அந்த கோபத்தை இது பண்ண முடியாது. அப்படியே என்கிட்ட காமிச்சா நான் நினச்சிருந்தேன் அது என்னத்தான் சொன்னால் தெரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல. நித்தி போல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் காரியங்கள்லாம். ஒன்றும் சரி நான் போகல. இது என்ன சொல்கிறாலும் அதெல்லாம் கேட்டுருக்கேன். அப்படி சவாலாக சொன்னேன். அதிகம் பேசாத கோபத்தை அந்த கோபத்தோட இங்கே கொஞ்சம் வந்துருக்காங்க. அந்த கோபம் அழகாக பிரிவுகளுக்கு தெரியவிடாது. அதுக்காக விட்டுருப்பேன். எல்லாரும் ஏதாவது சொன்னான் சமாதானம் கொடுத்துனேன். என்ன சமாதானம் கொடுத்துனேன். அப்புறம் அவன் சொன்னான் அவன் கோச்சு நேரம் வந்தவன் இல்லை கோபிச்சுக்கிறேன். இது அனுகிரகம் தான் பண்ணான். மாதம் அப்படி இருந்தாலும் அந்த அது போகணும் போது அதுக்காக சொல்லி கவலை தெளிச்சுட்டேன். அப்புறம் நம்ம கைங்கறி பண்றவங்க அகங்காரம் நமக்கு வரப்படாது இல்லையா? தொடர்ந்து பெரியவாளுடைய 1 மணி வரும்போது ஒரு பள்ளி வந்து நேரம் இருந்தது. ஒரு கொசு கடிச்சது, ஒரு எறும்பு கடிச்சது, அதாவது நோட் ஏதாவது எல்லா சத்தம் கேட்டது. அதுக்குன்னு இந்த உடம்பு அசையாது. அப்படியே அப்படியே இருக்கும். அப்படியே சில மாதிரி சில மாதிரி அந்த 1 மணி நேரம் அப்படியே சிலதான் அப்படியே எதுவும் தெரியாது. நாங்கள் பக்கத்தில் இருந்ததை பார்த்தாக்கு ஓட்டுறோம். அப்படியே அப்படின்னா அப்படின்னா ஒரு தடவை கண்ணம்மாமா சொன்னா ஒரு பாம்பு வந்துடுத்து ஒரு குடத்துல பிடிச்சி வச்சுட்டாலாம். வச்சு பார்த்துட்டே இருந்தாலாம். திடீர்னு எதையாவது 1 மணி ஜபத்தை முடிச்சு விட்டோ இது என்னடா குடம் இருக்குன்னு கையை விட்டுற போறான்னு பயந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாலாம். முடிச்ச உடனே பெரியவா அது என்னன்னு கேட்டாலாம். இல்லை பாம்பு வந்தது அதை பிடிச்சி வச்சிருக்கோன்னு அதை அடிச்சுடாதரா கொண்டு போய் விட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னா. அப்படின்னு அது இருக்கலாம். அவர்களை இருக்கலாம். இந்த பண்டரிபுரத்தில் நான் பார்த்தது நேரில் பார்த்தது. பண்டரிபுரம் கேம்பில் பவர் இருந்தாங்க கூட. பவர் இருந்தாங்க. பவர் வந்து ஒரு நாளைக்கு பாம்பு வந்து சொல்லுது. பெரிய உட்காந்து ரூமில் ஒரு பாம்பு வந்துருச்சு. பாம்பு வந்து சுருண்டின்னு அங்கேயே படுத்துட்டு இருக்குது. ஒன்றும் பண்ணல சுருட்டின்னு படுத்துட்டு இருக்குது. பவரை பார்த்தா அவன் குச்சி கிச்சியில் நடந்தாங்க. அடிக்காது பவரை அடிக்காதேன்ட்டான். அப்புறம் 6 மணி 1 மணிக்கு வச்சு பார்த்தாக்க அண்ணன் போனோம். அப்புறம் தானா போயிடுது. அது படம் போயிடுது. நகரவே இல்லை. அப்படியே குச்சி கிச்சி நடந்தாங்க. நீ இருந்தியப்பா கேம்பில் ஒரு பாம்பு ரூம்லேயே அடிக்கப்படாது விரட்டப்படாதுன்ட்டாங்க. எல்லாம் முடிச்சு ரிட்டர்ன் முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் போனதுக்கு அப்புறம் தானா போயிடுது. வெளியில் கர்னூல் கேம்பில் அது என்ன விஷ பாம்பா என்ன பாம்பா தெரியல. சுற்றின அது மாட்டு இருக்குது. பண்டரிபுரம் பண்டரிபுரத்தில்
பெரிய வந்து எல்லா இவற்று சொப்பனத்துல அந்த எல்லாரும் எனக்கு சால்வையே கொடுத்துறாடா நீங்க சொல்லுவோம் அதுங்க மறந்து விடாதே நான் எனக்கு எங்கிட்ட சொன்னதெல்லாம் நான் சொல்லிடுறேன் சால்வையா போத்துறாங்க எல்லாரும் எனக்கு வந்து சால்வையா போத்துறாடா நீ வஸ்திரம் வாங்கி கொடுத்துரு எல்லாரும் எனக்கு என்ன சால்வையே போத்துறா வஸ்திரமே நாளைக்கு அந்த இதில் போய் காதில் போய் வஸ்திரம் வாங்கிட்டு வஸ்திரம் வாங்கி அதிகாரத்துக்கு சாத்திட்டு அப்படியே அது ஒரு சொப்பனம் சொல்லுங்க. கருவேட் நகர்ல ஒரே இது ஆவாரம்பு தோட்டம். ஆவாரம்பு இங்கே பார்த்தா ஆவாரம்புவா இருக்கும். தோட்டம் தனியாக போட்டு இல்லை. இங்கே பார்த்தா ஆவாரம்பு முளைச்சிருக்கும். நான் வந்து இந்த பழைஞானம் ஒரு வைத்தியன்ட்டு போய் எங்கள் வயிற்று வலிக்க வைத்தியம் பண்ணிடுவோம். நான் கேட்டால் நாங்கள் போய் வைத்தியம் பண்ணிட்டேன். அவன் நிறைய நல்லா ஸ்ட்ராங்காக காப்பி போட்டு சாப்பிட்டுங்க சூடாக போட்டாக்கா நல்லா மோஷன் ஆகிடும் உங்களுக்கு. வாயெல்லாம் போயிடும், கேஸ் எல்லாம் போயிடும். அதான் சரியான வைத்தியம். நம்ம மருந்துலாம் தரேன் சாப்பிட்டுருக்கோம். பெரியவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்படி அதான் வேற ஒன்றும் பற்றி தெரியல எனக்கு. அவன் நாட்டு வைத்தியம் போவேன். அது முன்னாடி காப்பியை சாப்பிட மாட்டேன் நான். சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறான். நானும் சாப்பிட்டு பார்த்தேன் சரியா இருக்குங்க எனக்கு. நல்லா வேண்டாம் காப்பி சாப்பிடாது நிறுத்திவிடும். காப்பிலாம் நிறுத்திவிடும். நான் சொல்றபடி காய் போடும் அப்படின்னா அந்த ஆவாரம்பூலாம் கொண்டு வந்து வளர வச்சிடும், காய வச்சிடும். அப்புறம் நல்லா பொடி பண்ணி இதோட வந்து ஏலக்காய் அந்த மிளகு போட்டு நல்லா வறுத்துட்டு அதை டீயில் கொதிக்கிற மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கஷாயத்தை எடுத்து நீ எத்தனை சாப்பிடணும் சாப்பிட்டுக்கிட்டு நேக்கம் கொடுத்து நீயும் சாப்பிடு. ஆவாரம்பூ காப்பி நேரம் கொடுக்கணும். அப்புறம் நீயும் சாப்பிடணும். அதை சாப்பிட்டு காப்பி சாப்பிடாது அப்படின்னா கார்வேட் நகர்ல காப்பி கலக்கு அந்த போட்டு கொடுத்து அப்படியே அப்படியே கார்வேட் நகர்ல அந்த எறும்பு புத்து ஒன்று சொன்னல என்னது இது? எறும்புத்துல படுத்துட்டான். குளத்துக்கு பக்கத்துல பெரிய எறும்பு புத்தா? எறும்புத்து சேப்பெரும்பு. சேப்பெரும்பு அது கிட்ட போய் படுத்துட்டான். வெயில் அந்த வெயில் வேணும்னு படுத்துட்டால எதுக்கு படுத்துனா தெரியல. படுத்துட்டு அசைவே இல்லை. அப்படியே கல் மாதிரி இருந்தான். அசைவே இல்லை. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு மெதுவாக எழுந்து மெதுவாக போயிட்டோம். அப்புறம் வஸ்திரம்லாம் பார்த்து வஸ்திரம்லாம் இருந்தார். வஸ்திரம்லாம் எலும்பா இருக்கு. பெரியவங்க ஒன்றும் இப்படி தட்டி கூட விடல. கடிச்சதாவே அவளுக்கு சரியாக போகிறதுக்கு அப்படி 40 கேம்ப் போது வந்து இந்த நாட்ட ராகத்தை பெரிய வந்து ஒரு கொட்டையில் மிச்சக்கட்டுக்குள்ள வாய் திறக்காமையே நாட்ட ராகம் வாசிக்கிறான். அப்படியா? இந்த ராமாயண நாட்டை என்ன அப்படி எல்லாம் வாயில் சொல்லிவிட்டா. அப்புறம் நாட்டு ராகத்தை இந்த நாயனை வாசிக்கிற மாதிரி வாசித்தேன். அப்படியே வாய் திறக்காம நம்ம சொல்ல வரல மாதிரி அந்த மாதிரி வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இருந்து பார்த்தாங்க. அப்படியே? ஆமாம். வெளியில ஜனங்கள்லாம் வெளியில் வந்து அவன் எல்லாம் கேட்டால் அப்புறம் அவன் கருப்பு சாட்சி தான் இருந்தேன். என்ன நான் நாட்டை ராக வாசித்தேன். அவளுக்கு பெரிய வாய் திறக்காமையே இருந்து ஆனால் சத்தம் மட்டும் வந்து வெளியில எல்லாரும் நூல் சமைச்சு வந்து உள்ள வெளியில இருக்கிறவாள் அந்த ரூமுக்குள்ள அது வந்து இவர் தான் இருந்துக்க பெரியவா இருந்துருக்காங்க. பகவான் கோபிகளுக்கு வேணுகானம் வாசிச்சு காமிச்ச மாதிரி பெரியவா உங்களுக்கு தனியா பூஜை போது நவராத்திரி போது வீணை வாசிப்பா. பெரியவா வீணை வாசிப்பாள? அந்த குட்டி வீணை இருக்கும் அது வாசிப்பா. வாசிச்சுட்டு தான் அம்பாளுக்கு வைப்பா. இல்ல அதை தவிர பெரியவா வீணையே வாசிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க வரும்போதெல்லாம் இருக்காது. பெரியவா ரொம்ப என்ன பாடுவாளாமே? ரொம்ப ராகம் போட்டு நல்லா நாட்டு ராகம் பாடினால ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வெளியில் இருந்து வரலாம் கேட்டுட்டு நாயனக்காரன் அப்படி பாய்ச்சலாம். அப்படியே சுவாமி வரும்போது நாட்டராக வாசி பாடல் இல்லையா அதே சவுண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த பெரியவாளோட இது போட்டிருக்காங்க. அப்புறம் இவரையும் கேட்டேன். ஆமா பெரியவாளே பெரியவாள் கேட்க பண்ணுவா. பெரியவாளை வந்து ஒரு காலேஜில் பூஜை மாதிரி ஆவாதான் ஒருத்தர்கிட்ட வந்தார். எல்லாம் நல்ல போயிடும். பெரியவா வந்து எல்லாத்தையும் சொன்னாங்க ஊற்றி அவளே நைவேத்தியத்தையும் முதல்ல அவளை கொண்டு வச்சு நைவேத்தியக்கு அடுக்கு எல்லாம் அடுக்கு தூக்கி கொண்டு அங்கே கொண்டு வரணும். 58வது இடத்துல நீ இப்போதான் பூஜை முறை போகணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவள் பூஜை முறை போட்டான். ஒரு 2-3 நாளைக்கு தீபாவளி பாப்பு நிகழ்ச்சி கொடுத்து நைவேத்தியம் எல்லாம் கொண்டு வச்சு எல்லாம் கைங்கரியம் பண்ணிருக்காங்க. கலைவெளியே கலைவெளி ஒரு 8 பேர் தானே. 8 பேரில் இது மேனேஜரும் கிடையாது, ஆஸ்தால் வித்வானும் கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறேன் பதில் சொல்றியா அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் பதில் எப்படி சொல்கிறது நான்
எங்கே கிழக்க போகிறதா முடக்க போகிறதா தெற்க போகிறதா சொல்லுவது பேசாமல் வந்துட்டேன். சிரிச்சிட்டு பேச வருது, இது வயசு பேச வந்துடுவாங்க. என்ன வந்து கேட்பேன், மேனேஜர் இல்லையே இப்போ வேற யாரை சொல்றது, என்ன வந்துட்டேன். ஆனால் ஆஸ்தானுக்கு ஒருத்தர் கிடையாது, நீ பாஷை பாடம் நீங்கள் சொல்லணும், மங்கள பாடம் நீயே பண்ணி விடுவீங்க. தான் எனக்கு தெரிஞ்சது பாஷை பாடம் சொல்லிட்டு இந்த பழைய நான் சொல்லிட்டு மங்கள பாடத்தையும் முடிச்சுட்டேன். அப்புறம் கடைசியில் வந்து முடிச்சுட்டியாப்பா முடிச்சுட்டேன் அப்படின்னு திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வரலாம். அந்த யாத்திரை போது அப்போ ஒருத்தர் கேட்டாலாமே போகலாமா வேண்டாமான்னு, அப்பயும் உங்கள்கிட்டையும் கேட்டாளா திரும்பி காஞ்சிபுரம் போகலாமா வேண்டாமா? அதுக்கு அதே மாதிரி இல்லை, அது கேட்டாளா கர்னூல் கேட்டாளா? கர்னூல். அப்போ நான் இருந்தேன், போவா போயிட்டு வந்துட்டு இருந்தேன், நிரந்தரமா இல்லைங்க. ஓகே, போவேன் ஒரு மாதம் இருப்பேன், அவன் திரும்பி வந்துடும். இப்படிமா தான் இதுன்னு சொன்னாங்க. கிராசனா இருக்கிறதுனால இப்படியும் அங்காத்தியும் இங்கே இங்கே இருந்து அப்படின்னு சொல்லி இவர் வந்து வியாச பூஜை இது அம்மா சார்ந்த இது வருவேன். அதுக்கப்புறம் தீபாவளி வருவேன். இந்த 2 தான் மிச்சப்படி கேமரா. பிரம்மச்சாரியா இருக்கும்போது சாந்தமெல்லாம் அங்கேயே பண்ண சொல்லுவோம். ஊருக்கு போவோம் சொல்ல மாட்டோம். ஊருக்கு அப்பா லெட்டர் எழுதுவார், அப்புறம் அப்பா வருமா வருது சாந்தம் வருதும்பா, எல்லாம் ஒன்றும் போகக்கூடாது. பெரிய கேம்ப் இருந்திருக்கும், அங்கே தான் சாந்தம். அப்பா கர்மா தீபாவளி கீபாவளி எல்லாம் அங்கே தான், ஊருக்கு போகிறதே விட மாட்டான். மார்கழி மாதம் துவாயசி சார்த்தம். ஆமா, பெரியவர் தேவனுக்கு ஒரு கதையை மார்கழி மாதம் சார்த்தம் அதில் நடந்துருக்கு. வந்து அவருக்கு நேரம் போய் படுத்துட்டாங்க. சரியா அப்படியே நாங்கள் போய் வரைய அழுகதான். அப்போ யாரோ வந்து சொன்னாலும் பெரிய வசதி கேட்டாங்க, தவறு சொல்லிட்டலாம் கேட்டாங்க. ரொம்ப மனசு விஷயமா அப்புறம் போய் பெரிய அவளோட உட்காந்துட்டு அன்றைக்கி அப்படியே அது அதிஷ்டான பூஜை. அப்படியே அதிஷ்டான பூஜை சொல்லிடுவோம். பெரிய விஷயம் தான். அதிஷ்டான பூஜை ரொம்ப அதிஷ்டம் போய் பார்த்துக்கோ, அதுலேருந்து போய் முடிஞ்ச அன்றைக்கி பூஜை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம்.